ராஜா வாயில 8 அடிக்கு வச்சிங்க குத்தி இந்த பக்கம் சுருவி கத்துடி இப்ப வாடி நடந்து வாடி அப்படின்னு சொல்லணும். எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க மக்கள் போட்டு போறான சார் முருகன் அழகு குத்தியா 8 அடிக்கு அழகு குத்தணும் வாயில. குத்தி இந்த பக்கம் ராஜா வாயில 8 அடிக்கு வச்சிங்க குத்தி இந்த பக்கம் சுருவி கத்துடி இப்ப வாடி நடந்து வாடி அப்படின்னு சொல்லணும். இவங்களோட நோக்கம் வந்துங்க இஸ்லாமியர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இந்த பிரச்சனையை தூண்டினதே திமுக தான் சொல்றாங்க. ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொன்னது யாரு? சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப எல்லாம் நாம் தமிழர்ல நெருங்கிய தம்பியாவே மாறிட்டாங்க எல்லாரும். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். போன தடவை எனக்கு எம்எல்ஏ சீட்டு போனதுக்கு காரணம் நான் சீமான் அண்ணன். அப்ப அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, என்னை கூப்பிட்டு பலார்னு அரைஞ்சார். அதான் சொல்றாரு, நான் மட்டும் நீதிபதியா இல்லைன்னா இந்நேரம் என்ன பண்ணிருப்பேன், நீங்க நடந்து பார்த்தீங்கன்னா 144ல ஜெயிலில் உட்கார வச்சிருப்போம். மணிப்பூர் ஏன் சார் பத்திக்கிட்டே இருந்துச்சு? ஒரே ஒரு தீர்ப்புனால தானே. அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிப்பாட்டுச்சுல்ல. அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அலற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. பவள விழா பாப்பான்னு சொல்றாரு. அவர் பால் புட்டியில் பால் குடிக்கிறத விட்டுட்டு வரட்டும் பேசி. கூட ஒன்று பார்த்தோம், போலீஸை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க போல, அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கடைசியில். ஏன் அதுதான் அந்த அரசியல் இயக்கம் தற்குறிங்கன்னு சொல்றது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பூக்கடை காவல் நிலையத்துல ஜட்டியோட உட்கார வச்சு அவ்வளோ அடி அடிச்சாங்க. அதுக்காக நாங்கள் என்ன போலீஸை பிடிச்சி கடிச்சோமான்னு. இப்போ எனக்கு ஃபோன் வருது தலைவர்கிட்ட, இங்கே இருக்க டிபேட் முடிஞ்சு நான் போய்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வா அப்படின்னாரு. கோபாலபுரம் நைட்டில் போகிறேன். இப்போ ஒரே வார்த்தை தான் கேட்டார், ஏன் இவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னாரு. இல்லைப்பா, அதுக்கப்புறம் தான் நான் டிவியில் சிரிக்க ஆரம்பிச்சேன். கலைஞர் அப்பாங்கிறீங்க, இவரை சாருங்கிறீங்க. அண்ணன் தான் கூப்பிடுவேன். முதல்வர் எப்படி சொல்லுவீங்க? அண்ணன். முதல்வர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இன்பநிதி எப்படி சொல்லுவீங்க அவரை பத்தி? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கந்தன்மலை தான். நீங்க பார்க்கலையா ட்ரெய்லரை? இல்லையே, நான் என்ன பார்க்கலையே, அதான் பார்க்குறேன். ட்ரெய்லர் என்ன படமே போகிற போகுது, இந்த வந்துட்டாங்க. நீங்க பார்த்தீங்களா ட்ரெய்லரை? பார்த்தேன். சில நேரங்களில் மனிதனுடைய இதை பார்க்குறப்ப அந்த ஒருத்தர் வந்தார், அந்த ட்ரெய்லரில் ஒருத்தர் வந்தார். ஹீரோ? ஹீரோ அவர் தான் ஹீரோவா? நான் காமெடியன் நினைச்சேன், தமிழ்நாட்டோட காமெடியன். எவ்வளவு மாசம் வந்து இறங்குறாரு, நீங்க காமெடியன் சொல்றாங்க. என்னன்னா இப்போ நேத்திக்கு வந்து 500 கோடி சம்பாதிச்சிட்டாப்ல. அவர் இன்னமும் தர்ம போராளியாவே இருந்துட்டு இருக்காப்புல. அதுல என்ன கதைன்னா, இந்த மலையை பற்றி தான் இப்போ படம் ட்ரெய்லர் போட்டார்ல. இப்போ அந்த மலையை பற்றி தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை மதிக்காத தமிழ்நாடு அரசுடைய உத்தரவு என் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம் அப்படின்னாரு. அவரே என்ன பண்ணார், போன வாரம் இந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜோட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ் எங்கே இருப்பார்? கோர்ட்டில் தான் இருப்பார். எந்த கோர்ட்டில்? ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னால் தானே அவர் மன்னிப்பு கேட்டார்லண்ணே. சார் மன்னிப்பு கேட்கறது சாவர்கர் வகையர் அவங்களுக்கு எளிது சார், எதையுமே இப்போ மன்னிப்பு கேட்பாங்க. அந்த இப்போ கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வந்தே மாதரத்தை பற்றி இப்போ மோடி பேசுகிறாரு. நம்ம என்ன கேட்குறான், உங்களுக்கும் வந்தே மாதரத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறான். வந்தே மாதரம் பாடல் யார் எழுதுனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ எதுக்கு, இப்போ ஏன் வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ மதக்கலவரம் இருக்குது, மணிப்பூர் இஷ்யூ இருக்குது, அதுக்கெல்லாம் டிபேட் பண்ணாமல் திடீர்னு வந்தே மாதரத்தை ஐயா இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சனாதனிகளை மையப்படுத்தினீங்க. இவங்க இந்த ஷர்மாக்கள், ஜிஆர்எஸ்கள் இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த சனாதனின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்கல்ல. இப்போ நான் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிற சூழலில் நான் சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு பேசணுங்கிற நிலையில் என்னால் அப்படி முடியலை. ஏன்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மரியாதையை உங்களால் கொடுக்க முடியலன்னா அப்போ உங்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் தான் வரும். அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இவங்க எல்லாரும் உடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா இருக்குல்ல, ஹிந்து ராஷ்டிரா, அந்த ஹிந்து ராஷ்டிரா அமைக்கிறதுக்கு ஏன் இங்கே ஒரு அயோத்தி ஆனா என்னன்னு ஒரு இடைநிலை சாதியில் உள்ள பிறந்தவரை வந்து சொல்ல வைக்கிறாங்கல்ல தலைவராக்கி, அதுதான் அங்கே பியூட்டியே. எல்லாரையும் அடிமையாக்கிடுவாங்க. சூடா ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சு அழகாக போயிட்டு இருக்கு. இன்றைய திமுகவில் இளைஞர்கள் பேச்சு நிறையா பார்த்துருப்பீங்க.
அது யூடியூப் இப்போ வந்துருச்சு, நிறையா பார்த்துருப்பீங்க, மேடைகளையும் பார்த்துருப்பீங்க. அண்ணன் வளர்ந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் கம்மி. அப்போவே வந்து ஆக்ரோஷமாக பேசுவாங்க, மேடையில் தெரிக்க விடுவார். விவாதங்களில் சொல்லவே தேவையில்லை, பார்த்துருப்பீங்க. எப்படி அவரை கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் நெறியாளர் மொழிப்பார், அந்தளவுக்கு இருக்கும். இன்றைக்கி நம்ம பேசுகிற நிகழ்ச்சியை ஏற்கனவே பேசிட்டாங்க நேத்திக்கு. என்னடா எல்லாத்தையும் அங்கே கொட்டிட்டாரு, இங்கே ஒன்றும் கொட்டை இல்லையான்னு நினச்சேன். சூடா ஸ்ட்ராங்கவே ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தொடர்ந்து போவோம். அயோத்தியா மாறினா என்ன தப்புன்னு தானே அவர் கேட்குறாரு. மாறக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய நோக்கமும் என்னவோ. நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து மாமா மச்சனோட தான் இருக்கிறோம், பிரிவினை உண்டாக்குறது நீங்கள் தான், திமுக தான், திமுக அரசு தான் அப்படிங்கிறார். ஸ்டாலின் நல்லவர்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஸ்டாலின்லாம் நல்லவர் தான், சபையில் பார்த்துருக்கேன், அவரை மாதிரிலாம் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. யாரு? நயினார் தான் சொல்கிறாரு. 4 கோடி கேஸ் பெண்டிங் இருக்குல்ல. நீங்க நல்லவர்னு சொன்னீங்களே அவரை சட்டமன்றத்தில் 4 கோடி கேஸ் பெண்டிங் இருக்குல்ல. நம்ம அதுக்குள்ளாரெல்லாம் இன்டெப்த்தாக போவேன். அவர் நான் சொல்லிட்டேன், அவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையாட்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், மூளையை எங்கே செயல்படுத்துகிறாங்கிறதா நம்ம பேசணும். இல்லைண்ணா, சட்டமன்றத்தில் நயினார் நல்லவர்னு நம்மளும் சொன்னோம்ல. திமுக நல்லவர் தான், அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர், ஒரு நல்ல திராவிட இயக்கத்திலிருந்து போனவர். அவர் நம்ம ஒரு வழி தவறி போகிற ஆட்டை வந்து நம்ம நெறிமுறைப்படுத்தணும்ல. அப்போ அவர் நல்லவர்னு தான் சொல்ல முடியும். நீ கெட்டு போயிட்டா நான் சொல்ல முடியும். அது ஒரு பாங்கு, அது வந்து முதலமைச்சருக்கு உண்டான பெருந்தன்மை. இவங்க சொல்ற பெருந்தன்மை கிடையாது. அதில் இப்போ நீங்கள் இந்த கந்தர்மலை அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, இது எனக்கு வந்து காமெடி மலை தான். திருப்பரங்குன்றத்தினுடைய விளைவு எங்கே இவங்க கொண்டு வராங்கன்னா, இந்த இடத்துல அடிபட்டு போகுது. பர்றா, காலங்காலமாக கல்யாணத்தின் பேரில் நாம் கட்டி வச்சிருந்த ஒரு மரபை இவங்க உடைச்சிட்டாங்களே, வேற எங்கேயும் உடைக்க முடியலல்ல, உடைச்சிட்டாங்களே இவங்க. இந்தியாவிலேயே முதல்ல சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்தது இங்கே தமிழ்நாட்டில் தான், திமுக தான், பேரறிஞர் அண்ணா தான். அடுத்து கலைஞர் வராரு, அவராது கல்யாணத்தை தான் அடிச்சாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, கோயிலுக்குள்ளார விடுறான்னு சட்டம் கொண்டு வர்றாரு. கோயிலுக்குள்ளாரங்கிறது, கருவறைங்கிறது அவங்களோட இடம், ஆர்எஸ்எஸ் வந்து பூர்வீகமாக குடியிருக்கிற இடம், அந்த இடத்துக்குள்ளார கோயிலுக்குள்ளார போடா அப்படிங்கிறார். காந்திகிட்ட போய் அம்பேத்கர் கேட்கிறார், ஐ ஹேட் மை இந்தியன் சிட்டிசன்ஷிப், வை மிஸ்டர் அம்பேத்கர்னு காந்தி கேட்கிறார். ஏயா ஏத்தமா இருக்கிற குளத்துல ஆடு மாடு நாய் பண்ணிலாம் தண்ணி குடிக்குது, என்னால் தண்ணி குடிக்க முடியல, அப்புறம் என்னத்துக்கு என்ன இதுக்கையா நான் இங்கே வாழணும்னு கேட்குறாரு. கடுமையாக சண்டை வருது. இல்லை நான் போகிறேன், இந்த நாட்டை விட்டு போகிறேன், எனக்கு இந்த நாட்டில் குடிமகனாக இருக்கிறது ஓம் கூட வாழ்கிறதே எனக்கு கேவலமாக இருக்குங்கிறார். அப்போ காந்தி சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். when you are traveling into the road you have to face the ups and downs, it is called society. சாலையில் பயணிக்கிறப்ப மேடு பள்ளம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சமூகத்தில் சாதி இருக்கும், ஏறி இறங்கி தான் போகணும், அனுசரித்து போ அப்படின்றார். அம்பேத்கர் வெளியில் வரார், பதில் இல்லை. நம்ம நந்தன் புராணம் தீயிலெல்லாம் இறங்கினார், ஒன்றும் பண்ண முடியல. நம்மளே இப்போ ராமராட்சின்னு தானே சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த 2 இடம் இருக்குல்ல, இந்த 2 இடத்தையும் கடந்து கோயிலுக்குள்ளார போகிறதுங்கிறது வேற, கருவறைக்குள்ளார போகிறதுங்கிறது வேற. கலைஞர் எங்கே சிந்திக்கிறாரு, இவன் கோயிலுக்குள்ளார போனால் இவனை வந்து வருமானமாக பார்க்குறான். உண்டியல் வச்சார்னா நிர்மலா சீதாராமன் இப்போ என்ன சொல்கிறாங்க, தட்டில் போடுங்கண்ணா. அவாவா ஏன் உண்டியலில் போட்டு கணக்கு காட்டுறல், தட்டில் போட்டேன்னா அவள் எடுத்துன்னு போகிறா. அவள் எடுத்துன்னு போனது தான் சேகர் பாபு அண்ணே 6000 கோடிக்கு மேலே நிலத்தை பிடுங்கி வச்சுட்டு இருக்கார். அவாவா மடியில் சுருடிட்டு போன வெள்ளியும் தங்கத்தையும் இப்போ நல்லா உருக்கி பேங்க்கில் வச்சு கோயிலுக்கு வருமானத்தை கொடுக்குறார். வர்ற வருமானத்தில் கோயிலில் சார்பில் ஸ்கூல் நடத்துகிறா, காலேஜ் நடத்துகிறா. இது அவளுக்கு பிடிக்கலை. ஏழை எளிய பக்தர்கள் போய் இலவசமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாண மண்டபம் கட்டினா சுவாமிநாதன் ஸ்டே கொடுக்குறா. இதெல்லாம் நாம எஸ்வி சேகர் அப்பா பேரில் தெருவை பேர் வைக்கிறோம். ஒருத்தருடைய வேண்டுகோள் என்பது, நீங்கள் வந்து எஸ்வி சேகர் பார்ப்பனர் என்பதற்காக அல்ல, அவருடைய தந்தை கலைத்துறையில் ஆற்றிய சேவைக்கு. தேவைன்னா அவர் பார்ப்பனர் தேவையில்லைன்னா இல்லை, நான் அதைத்தான் சொன்னேன். கலை இப்போ டிஜிஎஸ் தினகரன் பேரில் ஒரு சாலை இருக்குது, நம்ம இந்த பக்கம் மலேசியா வாசுதேவன் பேரில் சாலை இருக்குது. இவங்க எல்லாரும் இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு கலைக்காக பாடுபட்டவர்கள். அப்போ அவங்களுடைய நினைவின் சார்பில் அந்த பெயரை வைக்கிறதுக்கு தான் வைக்கிறோமே தவிர, அவர் பார்ப்பனர் என்பதற்காகவோ அல்லது அவரை வந்து பார்ப்பனிய சித்தாந்தத்தை வலியுறுத்தினாருங்கிறதுக்காக இல்லை. அவருடைய சமூகம், அவருடைய குடும்பம் இந்த கலைத்துறைக்கு என்ன நாடகத்தின் பால் அவர்கள் கொடுத்த பங்களிப்பு இருக்குல்ல, அதுக்கு தானே தவிர அவரை பார்ப்பனர் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நான் அப்படி தான் தொடர்ச்சியாக எல்லாத்தையும் சொல்கிறேன். நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, கோயிலுக்குள்ளார போகிறான், தட்டில் காசு போடுறான், பூ வாங்குறான், பழம் வாங்குறான், தேங்காய் வாங்குறான், உடைக்கிறான்,
பரிகாரம்ங்கிற பேர்ல போறான். ஆனா நம்ம ஆளு கோயிலுக்குள்ளார போகணும்டா அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வரார். அந்த சட்ட திருத்தத்தை உடைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க. 2006 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நீ ஆகமம் படிச்சா போது நீ கோயிலுக்குள்ள இல்லை கருவறைக்கு போய் கருவறையில் கடவுளை தொட்டு கும்பிடலான்னு சொன்னார்ல. அங்க போறது எங்களுக்கு மட்டும்தான், எங்களவாலேயே சில பேர் போக முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல சாதாரண தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்த ஒருத்தனை கொண்டு போய் அங்க போய் நிப்பாட்டுறது இருக்குல்ல, இட் இஸ் கால்டு சோசியல் ரெவல்யூஷன். இதை அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? தந்தை பெரியார் அதை தான் சொன்னார். முதல்ல இங்க உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா கடவுள் எதுல வருது? மதத்துல வருது. மதத்தின் அடிப்படையில் சாதி வருது. சாதியின் அடிப்படையில் பிரிவினை வருது. இப்போ முதல்ல உடைக்க வேண்டியது எதை? கடவுளை. அங்க அப்படின்னு பெரியார் சொன்னார். ஆனா அண்ணா என்ன சொன்னார்? ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற போது நீங்க கருப்பு சட்டை போட்டிருக்கலாம், நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கலாம், நீங்க கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், நான் கடவுள் ஏற்பாளராக இருக்கலாம். ஆனா ஆட்சியாளர் யாரு? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல எல்லாருக்கும் சமமானவராக இருக்கணும். அதைத்தான் நீங்க கேட்டீங்கல்ல, பார்ப்பனர் நீங்க சுவிசேகர் அப்பாவுக்கு ஏன் வச்சீங்கன்னு. அவர் கலைப்படைப்புக்காக, அவர் பார்ப்பனராக இருந்தாலும் அவர் செய்த கலையினுடைய கொடைக்கு அவர் பேர் வைக்கிறோம். அதையும் சீர்தூக்கி பார்க்கிறது தான் ஒரு ஆட்சியாளனுடைய பார்வையா. அந்த கொடை இத்தனை வருஷம் தெரியாம இப்ப தெரியுதேங்கிறதா வேண்டுகோள் வச்சாங்க, இப்போ அதை நம்ம நிறைவேற்றுறோம், அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல பாஜக இருக்கிறப்ப வச்சிருக்கலாம்ல, அதான் கேள்வி. அப்ப அவர் நம்மகிட்ட வேண்டுகோள் வைக்கலையே. இந்த இடத்துல இந்த ரெண்டு விஷயத்தையும் கடந்து வரீங்கல்ல, இப்ப இது என்னடா பண்றது? எல்லா இடத்துலையும் இவங்க உள்ள வராங்க. இவாள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கோயிலோட புனித தன்மை கெட்டு போயிடுச்சு. இதை எப்படின்னெல்லாம் பண்றது? நீங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இதே ஜிஆர் சுவாமிநாதன்ட்ட சிதம்பரம் தீட்சிதர்கள் கேஸை கொண்டு போங்க, அவர் என்ன ஆர்டர் போடுவாருன்னு பாருங்க. என்ன ஆர்டர் போடுவாருன்னு பாருங்க. என்ன ஆர்டர் போடுவாருங்கிறதும் தெரியும். இவர் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு வழக்கறிஞராக சொல்றேன், நம்ம வந்து டீ கடையில் உட்காந்து ஜாலியாக பேசி டீ கடைன்னு சொல்லிட்டீங்க, அது ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குல்ல. என்ன சாப்பிட்றீங்க இப்போ? டீயா காஃபியா? காஃபி குடிக்கலாம், வடை சாப்பிடலாம். டீ கடையில் வடை சாப்பிட முடியாது, கொடுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு. டீ கடை கருது கடையாக மாறும்போது டீ சாப்பிட்றலாம். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் கேஸில் தர்கா சார்பில் இருந்து யாருமே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணல, அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அப்படிங்கும்போது இவங்க ஏன் திமுக வாண்டடாக வருது? அதுவும் கோர்ட்டு உத்தரவை மதிக்காமல் திமுக அரசு போடாமல் கோயில் அலுவலரை வச்சு போட சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கோ இல்லையே. அப்போ நீ அங்கே இப்போ ஏற்ற விட்டா அந்த பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த தர்காக்காரங்களே ஆட்சேபனை தெரிவிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஏத்தானா பிரச்சனை வரும்னு யார் சொன்னா? அவரு போய் சொல்றாரு, ஜட்ஜி சொல்றாரு. ஜட்ஜி தீர்ப்புல என்ன சொல்றாரு? நான் போய் பார்த்தேன், ஐ விசிட்டட், நான் போய் பார்த்தேன். பார்த்தப்ப அந்த தூண்ல இந்த மாதிரி ஏத்தக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். அப்ப அந்த இடத்துல ஜட்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தன்னுடைய தீர்ப்புல என்ன சொல்றாரு? அதாவது நீங்க சொல்றது வந்து சர்வைக்கல்ல சொல்றாரு அவர். ஆமா, நான் போனேன். அவருடைய தீர்ப்புல பாத்தீங்கன்னா 34வது பக்கத்துல, the dargah is at an elevated altitude compared to Nellithopu area. The judgment speaks of the flights of the steps from Nellithopu, which means so and so பார்த்துட்டு, I too personally visited the spot. நான் போனேன். In fact, it was not a secret visit. இதுவே பொய். நான் போய் பார்த்துட்டு வரேன்னு தான் சொன்னாரே தவிர நீதிபதிகள் வந்து ஜட்ஜ் வாங்கன்னு சொல்லலை. இதை நம்ம மருதையன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த பேரா ரொம்ப முக்கியம். The festival lamp is also light near the spot. The petitioner in the said writ petition took exception to this practice, but he was not able to substantiate his claim and therefore பெட்டிஷன் போட்ட ராமாவே வந்து அந்த இடத்துல தான் தீபம் கொளுத்துனாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கொடுக்கலன்னு அவரே சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் ஒரு இந்து, அவர் மனசு புண்படக்கூடாது, அதனால அந்த கல்லுல ஏத்துனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அதுக்கு தானே அவங்க சொல்றாங்க இந்த மலையே ஸ்கந்தன் மலை அப்படிங்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அது ஸ்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையாங்கிற பேச்சுக்கே போக வேண்டாம். ஒரு சட்டம் இருக்கு, இந்து அறநிலையத்துறை சட்டம் இருக்கு.
அந்த சட்டத்தின் அடிப்படையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் எல்லாம் முடிவு செய்ய முடியும். ஒரு கோயில் நிர்வாகத்தினுடைய ஈஓ தான் செய்ய முடியும். தீபம் ஏற்றுறதுக்கு அவர் கேட்குறாரு. நீங்கள் இந்த தீர்ப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி 2014 வந்து ஜஸ்டிஸ் வேணுகோபால் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் சார். அந்த தீர்ப்பில் அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறார். சரிப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, நான் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றணும்ல, எங்கே ஏற்றணும்? இந்த கல்லில் தான் ஏற்றணும். அந்த கல்லில் ஏற்றுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீ எதன் அடிப்படையில் ஏற்றணுங்கிற? நான் ஆகம விதிப்படி ஏற்றணும். ஆகம விதிப்படி ஏற்றுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அது வந்துங்க 1825க்கு, அது 100 வருஷத்துக்கு முன்னாடி போதாப்பா, 90 வருஷத்துக்கு முன்னாடி போதாப்பா. இப்போ ஏற்றுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லைங்க. அது ஒரு நில அளவைக்கல். தீபத்தூண்கிறாங்கண்ணே. தீபத்தூணு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லை மேலே உள்ளது மோட்ச தீபம், மோட்சத்தூண். நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன். 100 வருஷமா அது தீபம் ஏற்றுறாங்க. அது மோட்ச தீபம்ங்கிறது கையில் ஏற்றுறதுங்க. எங்கள் வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க மோட்சம் அடையணும்னு இளையராஜா போய் ஏற்றிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மோட்ச தீபம். ரெண்டாவது, முருகனுக்கும் கார்த்திகை தீபத்துக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வச்சாங்க. யாராவது யோசிச்சிங்களா? முருகனோட அப்பாவுக்கு தான் அது உகந்த நாள். கார்த்திகை தீபம்ங்கிறது திருவண்ணாமலையில் கொளுத்துறது அவங்க அப்பனுக்கு தான், எம்பெருமானுக்கு தான். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு மறைவா போற்றி போற்றின்னு அவன் திருவடியை தொழுகிற பக்தர்கள் வந்து திருவண்ணாமலையில் போய் எம்பெருமானே நெடுடையானேன்னு போய் தொழுதுட்டு வர்றது, போய் அந்த கிரிவலம் வர்றதும் எம்பெருமான்ட்ட தான், முருகன்ட்ட இல்லை. பாத யாத்திரை போவாங்க, சஷ்டி கந்த சஷ்டி கவசத்துக்கு போவாங்க. எல்லாம் என்ன எப்படி போவான்? அழகு குத்திட்டு போவான். ஆனால் எனக்கு என்ன ஆசைனா, இந்த கந்தர் மலை, அந்த மலை, இந்த மலைன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களையெல்லாம் வரிசையாக நிப்பாட்டி எங்க மக்கள் போட்டு போறான சார் முருகன் அழகு குத்தியா? 8 அடிக்கு அழகு குத்தணும் வாயில. இந்த குத்தி ராஜா வாயில 8 அடிக்கு வச்சிங்க குத்தி இந்த பக்கம் சுருவி கத்துடி இப்ப வாடி நடந்து வாடி அப்படின்னு சொல்லணும். தொங்க விடலாம்ல. ஆமா, அது வந்து தலைவரை இந்த ராமன் ஒருத்தன், அந்த பெட்டிஷனர் பேர் என்ன? ராமரவி. ராமரவிக்குமார். அந்த ஆளுக்கு வயிறு எறிதான். நான் வயிறு எறிஞ்சு சொல்றேன்டா, பேசிக்கிட்டே இருக்கான். ஏய் பூங்குடா, ஓரமா போய் விளையாடுங்கடா அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லிட்டு போகுது. இந்த அந்த விக்ரம் படம் ஒண்ணுல விவேக் நைட்டு ஃபுல்லா, ஏன்னா இந்த கர்மத்தை தான் நைட்டு ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தியாங்கிற மாதிரி இவன் ஒத்தைய தேங்காய் எடுக்கிறான், இடுப்புல சுத்துறான், வயிறறிஞ்சு சொல்றேங்கிறான். அந்த பாட்டி, ஏய் ஓரமா போங்கடா, ரோட்ல என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு போகுது. இவங்களோட நோக்கம் வந்துங்க, அங்க கலவரத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல கொளுத்துனா இஸ்லாமியர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இங்க பிரச்சனைன்னா, இஸ்லாமியருடைய நம்பிக்கை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மதச்சார்பின்மை என்கிற கருத்தியலின் நம்பிக்கை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் ஆட்சியில நாம பாதுகாப்பா இருப்போம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க அமைதியா இருந்தாங்க. இல்லைண்ணா, இந்த பிரச்சனையை தூண்டினதே திமுக தான் சொல்றாங்க. 2024 டிசம்பர்ல ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொன்னது யாரு? திமுக தான். நீங்க அதுல ஒரு சட்ட கேள்வி இருக்கு. எங்க வெட்டணும், எங்க வெட்டக்கூடாதுன்னு சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அது திமுக ஆரம்பிக்கல. ரெண்டாவது, 100 வருஷமா ஒரு இடத்துல தீபம் ஏத்துறாரு. 2014 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவோம். வேணுகோபால் கேட்கிறார், இல்ல சார் ஒரு நீதிபதினா, ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு. எந்த அடிப்படையிலன்னா, 100 வருஷமா தீபம் ஏத்துறாங்க ஒரு இடத்துல. அப்ப 89வது வருஷமா அங்க தீபம் ஏத்துறாங்க 2014. அப்ப சுப்பிரமணியன்கிற ஒரு பெட்டிஷனர். அப்ப கேட்குறாங்க, சரிப்பா நீ ஏத்துனதுக்கு ஆதாரம் எங்க? ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லைல்ல, எதன் அடிப்படையில் வர? என்னுடைய மத உணர்வு, என் மத சுதந்திரம். அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்துக்கள் மனம் புண்படியும்படி ஏன் நடந்துக்கிறீங்க, சிறுபான்மையினர் மனம் புண்படும்படி நீங்கள் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போகிறீங்கல்ல, அதே போல் இது மதிங்க அப்படின்னு கேட்குறாங்க. தான் கேட்குறேன், இந்துக்களின் மனம் எங்கன்னா, 100 வருஷமா ஒரு இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்கல்ல, அங்கே நீ ஏற்றக்கூடாது அப்படின்னா தான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற இந்துக்களுடைய மனம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்களின் மனம் புண்படும். அது இன்னும் அவர் சொல்கிறது இன்னொன்று கவனிச்சிங்க என்னான்னு தெரியல, இங்கே ஏற்றினா கீழே இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த தூண் மேலே ஏற்றினா கீழே இருக்கிறவங்க தரிசனம் பண்ணலாம், தெரியும், திருவண்ணாமலை மாதிரி அப்படிங்கிறாங்க. நாளைக்கு அவர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து கொளுத்துனா எல்லாரும் பார்க்கலாம் பாரு, அதனால கொளுத்துவீங்களா? அதுக்கு தான் சட்டம் சொல்லுது. நான் ஒரு வழக்கறிஞராக ஒரு இடத்துல சொல்கிறேன். 2014 ஜஸ்டிஸ் வேணுகோபால் ஒரு அற்புதமான பாயிண்ட்டை சொல்லியிருக்கார். த பெட்டிஷனர்ஸ் கிளைம் இஸ் மேபி எ ரிலீஜியஸ் பாயிண்ட், பட் இட் இஸ் நாட் ரிலீஜியஸ் மேண்டேட். அவர் என்ன சொல்கிறாரு,
ஒரு மதத்தின் உணர்வுக்காக அவர் பெட்டிஷன் போட்டிருக்காரே தவிர அது மத கட்டாயம் கிடையாது, மத கடமை கிடையாது. எது ஆப்ஷனல் ப்ராக்டிஸ்னா, நம்ம ஜிஆர்எஸ் சொன்னார்ல, ஜிஆர் சுவாமிநாதர், சனாதனி, பார்ப்பனர்கள் தின்று போட்ட எச்சி இலையில உருளுங்கன்னு, அது ஆப்ஷனல் ரிலீஜியஸ் ஃபெய்த். ஏற்றுக்கொள்ளாத, அவர்கள் விரும்புகிற ஒரு சடங்கு. அந்த சடங்கு மத கட்டாயம் கிடையாது, அது மத சுதந்திரம் கிடையாது. அதை 2 நீதிபதி முட்டாள்தனமான தீர்ப்புன்னு நிப்பாட்டினாங்கல்ல, அதுதான் ஆப்ஷனல் ரிலீஜியஸ் ஃபெய்த். நீங்க கோயிலுக்கு போலாம் சார், அதை யாரு தடுத்தா மத சுதந்திரம் வரும், ஆர்டிகல் 25 வரும். 100 வருஷமா ஒரு இடத்துல ஏத்துறான், அந்த கோயில்ல ஏத்துறான், மக்கள் பார்க்குறாங்க, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. இப்போ எனக்கு ஒரு கேள்வினா, கவுண்டமணி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், என்ன அப்படின்னா, படம் பார்க்குறவங்களோட படத்தில் நடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லுவார்ல. இப்போ அதே மாதிரி நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், அரசியலுக்கு வந்துட்டாங்க. அரசியல்வாதிகள்லாம் நடிக்க போகிறாங்கல்ல. இந்த கந்தர்மலை பற்றி பேச ஆரம்பித்தோம். எவ்வளோ பேர் நடிக்க வந்துட்டாங்க அரசியல்வாதிகள்லாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தாங்க. நீங்கள் ஒரு பன்மைப்படுத்துகிற நோக்கத்தில் நம்ம நடிகர்கள் அரசியல், நீங்கள் தமிழ்நாட்டையும் திராவிட அரசியலையும் திரைத்துறையும் நீங்கள் ஒதுக்கி வைக்கவே முடியாது. நீங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற இது திராவிட படம் கிடையாதுல்ல. இல்லை, அது திராவிடத்திற்கு எதிரான படம். ஒன்று ஆதரிச்சிருக்கும், ஒன்று எதிராக இருக்கணும். நீங்கள் இப்போ மட்டும் இல்லைங்க, ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த எதிர் சித்தாந்த கருத்துக்கள் இங்கே உலாவிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களால கால் வைக்க முடியலங்கிறது தான் அவங்க இப்போ எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் இப்போ அதை அயோத்தியா மாத்திரங்கிற அளவுக்கு வாய் வருது இல்லை. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? அயோத்தியில் என்ன நடந்துச்சு? ரொம்ப அழகா எல்லாரும் கட்டிப்பிடிச்சி தழுவி, வாங்க இந்த இடத்த நாமளே இடிச்சிட்டு இத்தனை பேரை கொல்லாமல் நாமளே கட்டிக்குவோன்னாங்களா? அதனுடைய நோக்கம் என்ன? அப்போ அந்த நோக்கம், நீங்கள் எம்ஜிஆர் திரைத்துறையிலேருந்து வந்தவர், அவர் சித்தாந்த கருத்துக்களை பாடியிருக்கார், பேசியிருக்கார். கலைஞர் அங்கேருந்து வந்தவர், அம்மையார் ஜெயலலிதா அங்கேருந்து வந்தவர். ஏன் நம்முடைய முதலமைச்சரே நந்தன்னு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு தொழிலாளியாக படத்தில் நடித்து வந்தவர். நீங்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எடுக்கணும், அவர் மாமன்னன் இருக்கட்டும், நிமிரா இருக்கட்டும், அந்த கருத்தியல் சித்தாந்தம் என்பது வேறு, அது ஒரு திரைத்துறை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவுட் ஆஃப் அந்த திரைத்துறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த சமூக அக்கறை குறித்து நீங்கள் என்ன பேசியிருக்கீர்கள்? உதயநிதி நான் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, சனாதனத்தை வேற இருப்பேன்னாரு சார். எல்லாரும் கேஸ் போட்டீங்க. இந்த 2 நடிகர்களுக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். எல்லாரும் கேஸ் போட்டீங்க, உச்சநீதிமன்றத்தில் போச்சு. உச்சநீதிமன்றத்தில் போய் நின்று ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கலையே. இப்போ எச் ராஜா மன்னிப்பு கேட்டாருன்னீங்களா? அந்த மாதிரி கேட்கலையே. என்ன சொன்னார்? In the respect of this point, it was delivered Baba Saheb Ambedkar, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, beloved my grandfather முத்தமிழறிஞர் கலைஞர், my father முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், in the same footpath I will also stand on it. அம்பேத்கர் பேசியதை, பெரியார் பேசியதை, அண்ணா பேசியதை, கலைஞர் பேசியதை, எங்க அப்பா பேசினதை நானும் பேசுவேன். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் போட்டார் சார். சனாதனம்ங்கிறது எது? மதக்கலவரத்தை உருவாக்கணுங்கிறது, எச்சியலையில் உருளணுங்கிறது. நீ தலையில பிறந்தவனுக்கு கீழே அவன் எந்த சாதியில பிறந்தாலும் அவன் சூத்திரன்னு சொல்றது. எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு, உரிமை மறுக்கப்பட்டுச்சு, கோவில் கடவுள் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டுச்சு, கோவில் நுழைவு மறுக்கப்பட்டுச்சு, பெண்கள் மேலாடை அணியதுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு, முளைவரி விதிக்கப்பட்டது, நம்முடைய பெண்களை கொண்டு போய் தேவதாசிகளா உட்கார வச்ச நடைமுறை இங்க இருந்துச்சு இல்ல. அதை யார் நீக்கினது? அந்த சனாதனத்தை ஒருத்தர் வேற இருக்கிறேன்னு இப்பவும் பேசுறார். இன்னொருத்தர் குளூர்ல போத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காப்ல, அவரையும் நீங்க ஒன்னா சேர்க்குறீங்க. இப்போ வரைக்கும் ஏதாவது கருத்து சொன்னாரா? எனக்கு தெரியல, இது வரைக்கும் சொல்லல. எப்படி சொல்லுவாரு? ஏன்னா இப்ப எல்லாம் நாம் தமிழர்ல நெருங்கிய தம்பியாவே மாறிட்டாங்க எல்லாரும். இப்ப இல்லைங்க, நான் எப்போதுமே சீமான் அண்ணன் எனக்கு அந்த கேள்வி இருக்கு. தமிழ் பிரச்சனை சமீபமா திமுக அதிகமா எதிர்க்கு இல்லையா? இல்லை, நான் இப்போ அவர் கேட்குறது, நான் தம்பிங்கன்னு ஒன்று சொல்கிறார்ல, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவேன். என்னுடைய திருமணத்துக்கு நாம் தமிழர்லாம் ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் ஒன்றா தட்டில் சாப்பிட்டவங்க. அண்ணன் சீமான், மாமா சாகுல் அமீது, சுபவீர பாண்டியனையா, அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி, எல்லாம் ஒரே தட்டில் சாப்பிடுவோம். ஒரே கார் தான் அப்போ இருக்கும், சாகுல் அமீது மாமாவோட கார் தான். அப்போ சுபவி ஐயாவோட முன்னாடி உட்காந்துருப்பாரு, நாங்கள்லாம் பின்னாடி உட்காந்துட்டு ஒரே காரில் பயணிப்போம். அப்படி வளர்ந்தவங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கினார். என் திருமணத்துக்கு முழுதாக உட்காந்துருந்தவங்க எல்லாரும். பேராசிரியரே 4 மணி நேரம் ஒரு திருமணத்தில் உட்காந்தாருன்னா என்னோட திருமணம் தான். அப்படி எல்லாரும். ஏன் நம்ம அண்ணன் கோபால் அண்ணன், அவர் தான் அங்கே ஹீரோவே.
காலையில வந்தவர் மதியானம் சமைக்கிறவன் போயிட்டானான்னு பார்த்துட்டு தான் வெளியிலே போனார். அவ்வளவு அன்பு கொண்டு திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அது வேற, அந்த அந்த பற்று என்பது வேறு. ஆனா கொள்கையோ அல்லது என்னுடைய தலைவனையோ, இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். போன தடவை எனக்கு எம்எல்ஏ சீட்டு போனது காரணம் நான் சீமானண்ண மேடையில திட்டி பேசினதான், தெரியுமா? எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வந்து ஆமா, இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். சீமானண்ணனை வில்லிவாக்கம் மேடையில நான் பேசிட்டேன். அது ஒரு வார்த்தையை சொல்லி பேசிட்டேன். அது ரொம்ப பாராட்டி பேசுனா இப்போ எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்களாண்ணா? நான் திரும்பவும் சொல்லல, பாராட்டுதல் என்பது வேறு, நீங்க ஒரு கருத்தியல் சித்தாந்தம் என்பது வேறு. அப்ப எனக்கு ஒரு கோபம் வருது, ஒரு தனி மனிதன். என்னென்ன பேசுனீங்க அப்படி? ஒரு வார்த்தை எங்க தஞ்சாவூர் பக்கம் எல்லாரும் இயல்பா பயன்படுத்துற வார்த்தையை நான் பேசிட்டேன். அப்ப அதுக்கு வந்து தலைவர் என்கிட்ட அக்கா மாலா கப்சி என்னை வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. போன்ல கூப்பிட்டு ரொம்ப, இல்ல நீ பேசுனது தவறு, வேற யார் பேசியிருந்தாலும் நீ பேசியிருக்க கூடாது, இதுதான் எங்க இயக்கம். இப்ப பி டீம்னு சொல்றாங்க சீமான். இப்ப இருக்கிற தலைவர் வந்து இல்ல பி டீம் இல்லைங்க, அவருக்காக அப்படின்னு இல்ல, எனக்கு ஒழுக்கங்கத்து கொடுக்கறதுக்காக எடுக்கப்பட்ட காலம் இது. அப்ப என் தலைவர் சொல்றாருல்ல. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசுவாரா இல்லையா தலைவர்? எனக்கு தெரியாதுங்க. இல்லை உங்களை கண்டிக்கிறவர் அவரை கண்டிக்கலையான்னு கேட்குறாரு. இல்ல அதுதான் எனக்கு தெரியல. பட் தலைவர் என்கிட்ட பேசுனதும் அல்லது என்கிட்ட வந்து கண்டிக்கிறதும் நீங்க இப்ப இல்ல, நீங்க வந்து பெரியவர் இருக்கிறப்பயுமே ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு கலைக்குழுவை ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து ஜெயலலிதா இலை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறோம். அப்போ அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, என்னை கூப்பிட்டு பலார்னு அரைஞ்சார். யாருன்னு? தலைவர், பெரியவர், கலைஞர். அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி நடக்குது, என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள், பொதுவெளியில் போகிறப்ப அவங்க ஒரு கட்சி தலைவர் இல்லையா, மரியாதையாக பேசணும் அப்படின்னார். அப்போ எங்களுடைய அரசியல் இயக்கம் வந்து எங்களை அப்படி தான் பக்குவப்படுத்துது. அந்த உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? நம்ம இயக்கத்துக்காக பேசுறோம், தலைவர் புரிஞ்சுக்கலன்னு நினைச்சிங்களா இல்லை தலைவர் சொல்ற சரிதான் நினைச்சிங்களா? அவர் சொன்னா எல்லாம் சரிதான், மாற்று கருத்தே இல்லை. நான் வந்து என்சிசியில் இருந்தவன் தம்பி, ஒபே வித் ஸ்மைல் தான். இப்போவும் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு என்ன எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல? நான் ஒரே வார்த்தை நாங்களும் வச்சிருந்த கேள்வி தான் ரொம்ப எதிர்பார்த்தோம் நாங்களாம். நான் தான் ஒரே வார்த்தை சொல்றேன், எனக்கு முன்னாடி உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கான வாய்ப்பு வரும், அது தலைமை முடிவு செய்யும். நான் திரும்பவும் சொல்றேன்ல, நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ தான். உங்களுக்கு அப்புறம் வந்து சேர்ந்த தேமுதிகலேருந்து வந்து சந்திரகுமாருக்குலாம் தராங்களே. நான் அதை தான் சொல்றேன், நீங்க அரசியல் என்பது பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க நம்ம ஒருவருடைய ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய அரசியல் இயக்கம் இன்னும் வலுப்படணும். இது ஒரு அரசியல் வியூகம். நீங்க வந்து மாற்று இயக்கத்திலேருந்து வந்தவங்களுக்கு தான் இல்லை, அது கிடையாது. இது ஒரு அரசியல் வியூகம். நீங்க செந்தில் பாலாஜியை வந்து கோயம்புத்தூர்ல போடுறோம், கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 99 சீட்டு, 100 சீட்டில் 99 சீட்டை ஜெயிச்சு கொடுக்குறாருல்ல, 99 பேர் திமுக காரங்க ஜெயிக்கிறாங்கல்ல. இல்லை, அப்போ அதோட இன்னொரு கேள்வி வரும் இல்லை, அப்போ நம்ம திமுக நிர்வாகிகளுக்கு அந்த அளவுக்கு இங்கே பவர் இல்லை. நீங்க இதுதான் அரசியல் வியூகம். இந்த அரசியல் வியூகத்தில் அரசியலில் வெற்றி என்பது முக்கியமா அல்லது நீயா நானாங்கிறது முக்கியமானா, ஒரு தலைவனுக்கு வெற்றி தான் முக்கியம். அந்த தலைவன் ஒருத்தரை உட்கார வச்சு வேலை வாங்கி வெற்றி எடுக்கிறாருல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு கொண்டு வராருல்ல, அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி வருதில்ல. ஒரு தலைவனுக்கு வெற்றிங்கிறது தான் முக்கியம். அது யாரை வச்சு வேலை வாங்குறதுங்கிறது தலைமைத்துவத்தினுடைய புத்திசாலித்தனமே தவிர இல்லை அவங்க அங்கேருந்து வந்தாங்க, உழைப்பாளி யாரா இருக்கிறாங்க, உழைக்கிறாரா, தலைமை ஏற்றுக்கிட்டாங்களா, நாம வேலை செய்யறோம், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து கொள்கை முக்கியமா வியூகம் முக்கியமா? ரெண்டும் முக்கியம். ரெண்டும் முக்கியம். நான் இப்போ எது கேட்குறப்பன்னா, சமீபத்தில் ஒரு விவாத மேடையில் நீங்களும் உங்கள் நண்பர் இருமகுணம் கார்த்திக், நண்பர் தானே அவங்களுக்கு, அவங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, தாவேக்க நிர்வாகியை வந்து 2 பேரும் டாக் டீம் போட்டு ஃபைட் பண்ணீங்கல்ல, அதனால கேட்குற, டிஎம்கேவும் என்டிகேவும் கொள்கையை தாண்டி வியூக வகுத்து விஜய் எதிர்க்கிறாங்களா கிரவுண்ட்ல? நான் திரும்பவும் சொல்றேங்க, இப்ப நாங்க விவாதங்களுக்கு போவோம், எங்க விவாதங்களுக்கு போறப்ப ரொம்ப மோசமா நடந்துக்குவாங்க. ஆனா நான் முடிச்சுட்டு வரப்ப ரொம்ப இயல்பா சிரிச்சுட்டு அவங்களோட கை குலுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நாம் தமிழர் தம்பிமார்கள் அப்படிங்கிறப்பயோ, அண்ணன் சீமான் அப்படிங்கிறப்பயோ எனக்கு வந்து, ஏன்னா நாங்களாம் அதை சொன்னோம், ஒன்னா ஒரு தட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவங்க, கருத்தியல். இப்போ நான் சாம்பத் அண்ணனை பற்றி என்ன சொன்னேன், போன வாரம் வரைக்கும் ஒன்னா டீ வாடகை வாயின்னு சொன்னீங்க, நான் சொல்லலை, பதிவு போடுறாங்கன்னு சொல்லி அட்டை துரைமுருகன் பதிவு போட்டிருக்காருன்னு சொன்னேன். அவரும் தம்பி தானே உங்களுக்கு? ரொம்ப முக்கியம், அது நான் சொல்லலை. அப்போ அந்த இடத்துல ஏன் சொல்கிறோம், நான் பரிதாபப்படுறேங்கிறதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர் பொறுமை காக்க மாட்டேங்கிறார்.
பொறுமை ஒன்றும் இல்லை. அவர் கூட்டம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் எம்எல்ஏ சீட்டா கேட்டேன், எம்பி சீட்டு கேட்டேன், நான் மேடையில் பேசுறது தான் நான் கேட்டேன். முந்தானே அவர் போறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அம்பத்தூர்ல அண்ணன் ஜெகத் ரட்சகன், நாஞ்சில் சம்பத், தோழர் மதிவதனி 3 பேரும் பேசினாங்க. கருப்பழனியப்பன் அவர் பேசுனதுதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். 3 பேர் அது நான் திரும்பவும் சொல்றேங்க, ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் பேசுறதுக்காக நான் ஒரு இயக்கத்தை புறக்கணிப்பேன்றது வந்து தவறு இல்லையா? உங்களை அங்கீகரிச்சு நீங்க மேடை இல்லைன்னு நீங்க போறதுக்கு 4 நாள் முன்னாடி வரைக்கும் திமுக மேடையில தான் உங்களை உட்கார வச்சிருந்தாங்க. எவ்வளவு பெரிய மேடை தெரியுமா? எங்க அமைச்சர் சேகர் பாபு வந்து அவ்வளவு செலவு செய்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சார். எனக்கு பர்சனலா தெரியும். அதே மாதிரி நாஞ்சில் சம்பத் வந்தா அவர் என்ன சிறப்பு மரியாதை செய்வாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு ரகசியம் சொல்லுங்க, இப்போ பொலிட்டிக்கல் சீக்ரெட் சொல்லுங்க. திமுகலேருந்து 2 முக்கியமான அமைச்சர்களோ அல்லது முக்கியமான நபர்களோ தாவேக்காக்கு போறாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. அது யாரு? இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த ஜோசியக்காரர் ஆதவர்ஜுனா. நான் ஜோசியத்துக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லை. ஏங்க அந்த பையன் எங்கள்கிட்ட எங்கள் வீட்டில் இருந்த பையங்க அவன். நான் திரும்பவும் சொல்கிறேன்லங்க, நான் வந்து நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டார் தம்பி, நீங்கள் இப்போ அப்போ பார்த்த மாதிரி இப்போவும் அதே அரசியல் நிலைப்பாடில் அப்படின்றாப்புல எதிர்பார்ப்பு இருந்தால் தான் உங்களுக்கு ஏமாற்றம் வரும். நான் எதிர்பார்ப்பு என்பது சட்டமன்ற நாற்காலிக்கோ நாடாளுமன்ற நாற்காலிக்கோலாம் இல்லை. இல்லைண்ணே, டிபேட்ல தெரிக்க விடுற தமிழன் பிரசன்னா சட்டமன்றத்துக்கு போனார்னா எப்படி பேசுவார்? அது எங்களுக்கே அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு, எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். எதிர்பார்ப்பு இல்லாம அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பேசுகிற போது காஞ்சியில் பேசுகிறார். மாமல்லபுரத்தில் தான் ஃபர்ஸ்ட் மாநாடு, மறைமலை அடிகளார் தலைமையில் முதல் மாநாடு. அண்ணா பேசுகிறப்ப அவர் சொல்கிறாரு, நான் வந்து வீரர்களை அழைக்கிறேன், வீணர்களை அல்ல. சட்டமன்ற நாற்காலி பூச்சிகளை அழைக்கவில்லை. வீட்டிற்கும் சிறைச்சாலைக்கும் வித்தியாசம் தெரியாத கொள்கை மறவர்களை அழைக்கிறேன். தமிழன் பிரசன் நான் இங்கே உட்காந்துருக்கேன்ல, 1996 சாதாரணமாக வடை வித்துக்கிட்டு இருந்த பையன். ஆமாம், வடையும் டீயும் வித்துக்கிட்டு இருந்த பையன். இப்போ சீக்கிரம் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவீங்க. இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற, நம்ம அப்பியரன்ஸ் ஃபீஸ் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். இடி வந்துட போதுன்னு சொல்றீங்க. இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள்ட்ட தமிழன் பிரசன்னா அப்படின்னா ஒரு முகம் கொண்டு போய் சேர்த்துருக்கோம்ல. அது பிரசன்னாங்கிற தனிநபரா இல்லையா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கத்தாலையும் அதனுடைய தலைவர்களாலையும் அடையாளப்படுத்தப்பட்டதான். என்னை விட சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஏன் இந்த இயக்கம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்து வா அப்படின்னு சார், என்னை அவங்க நான் நினச்ச நேரத்தில் சிஎம்கிட்ட பேசலாம் சார், நான் நினச்ச நேரத்தில் டிசிஎம்கிட்ட பேசலாம் சார், என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் சார், என்னை அந்த உயரத்துக்கு வச்சுருக்காங்கல்ல. இப்போ இந்த உயரம் வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தலைவருக்கு தான் முடிவு எடுக்க முடியும். தலைவர் தான் அதை செய்வார். நான் இன்னமும் சொல்லிக்கிறது தான், நான் வந்து நாற்காலிகளை நோக்கி ஓடுறவன் கிடையாது. எனக்கு இந்த சித்தாந்தத்தை பேசுகிறேன்ல. இப்போ நீங்கள் என்னை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் அடைகிறீங்கல்ல, நீங்கள் நான் ஸ்கூலில் படிக்கிறப்பிலேருந்து பார்க்குறேன்னா நீங்கள் இவ்வளோ உயரமாக பேசுகிறீங்கன்னு. இப்போ பக்குவப்பட்டிருக்கோம். எதிர்த்தரப்பினரை காயப்படுத்தாமல் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக பக்குவமாக காயப்படுத்துது. ஏன்னா அமைதியாக பேசி அனுப்புறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி பக்குவப்பட்டு காலம் எல்லாத்துக்கும் ஒரு பாடம் சொல்லும். அந்த மாதிரி இந்த எதிர்பார்ப்புகளோட வேலை செஞ்சோம்னா ஏமாற்றங்கள் நிறைய வரும். ஒரு பக்கம் தாவேக்கா, இன்னொரு பக்கம் திமுக அப்படிங்கிறாரு. இது அதுதான் களத்துலயும் பாக்குறோம். எப்படி இருக்கு நீங்க அது களத்துல நீங்க அதிமுக காணா போச்சு, நீங்களும் அதிமுக தாவேக்கா திமுக அப்படின்னு அந்த கட்சி தலைவர் சொல்றாரு, விஜய் சொல்றாரு. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ சமீபமாக இப்போ பார்த்தீங்கன்னா திமுக மேடைகள்லாம் அவங்கள திட்டுறது, அவங்கள விமர்சனம் பண்ணுறது அதிகமாக இருக்கு. நீங்கள் அதிமுக பண்ணுறதை விட அவங்கள தான் அதிகமாக பண்ணுறீங்க. நீங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம பதில் சொல்லாமல் இருந்தோம். ஆனால் இந்த சமூக வலைதளங்கள்ங்கிற ஒரு இடத்துல, அந்த இடத்துல நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். முன்னணி தலைவர்கள் யாரும் பேசுறதில்ல. இயல்பாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்களில் உள்ள தலைவர்கள் பேசுகிறாங்க. ரெண்டாவது, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு அரசியல் ரீதியான பதில் சொல்கிறது தான் ஜனநாயக மரபுன்னு நம்புகிறவன் நான். ரெண்டாவது, நீங்கள் இப்போ ஏடிஎம்கேல கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே என்ன சொல்லுது, போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாங்கிறாங்க. பாஜக கேட்டால் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க. விஜய்கிட்ட கேட்டால் எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டிங்கிறாரு. சீமான்கிட்ட கேட்டால் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. அப்போ இங்கே திமுகங்கிறது ஒரு பெரிய பலம் வாய்ந்த இயக்கம், எல்லாருக்கும் எதிரியாக இருக்கிற இயக்கம். இப்போ எல்லாரும் ஒவ்வொரு கருத்தியல் ரீதியாக ஒரு இடத்துல தோற்று போகிறாங்க. அந்த கருத்தியல் ரீதியானுடைய வெற்றியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வரார். அப்போ ஒரு மாநில, நான் திரும்பவும் சொல்கிறேன் சார், நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில்
வேற எந்த முதலமைச்சரும் இவ்வளவு துணிச்சலான ஒரு முடிவையோ அல்லது தைரியமான செயல்பாட்டையோ செஞ்சிருக்க முடியாது. வேற எந்த முதல்வரும். கோர்ட்டு போட்டுருச்சு, சிஎஸ்எஃப்ஐ நீங்க அனுப்புறீங்க, என்ன முடிவு எடுப்பீங்க? என்ன முடிவு எடுப்பீங்க? இங்க பாதுகாக்க வேண்டியது என்னுடைய உரிமை, மாநில சுயாட்சி, என்னுடைய உரிமை. இதுல நீதிமன்றம் தலையிட முடியாது. இட் இஸ் மை பாலிசி, இட் இஸ் மை ஸ்டேட்டுங்கிற அந்த திறன் இருக்குல்ல. இல்லைண்ணா, அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு போடும்போதே அந்த ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போவே வந்து தமிழக அரசு ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா உத்தரவு கொடுத்துருப்பாருன்னு பார்க்குறீங்களா? நாம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஜிஆர் சாமிநாதனுடைய மனநிலை என்னங்கிறத சொல்கிறோம். அதான் வேணுகோபால் சொன்னதுக்கும் அதுக்கு மேலே சார் நான் அதில் ஒரு புரிதல் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் ஜிஆர் சாமிநாதன் போட்ட தீர்ப்பு செல்லாதுங்கிறதுக்கான ஒரே ஒரு நோக்கம், ஒரு வழக்கறிஞராக ஒரு தனி நீதிபதி விசாரிக்கிறார், தனி நீதிபதிக்கு மேலே அமர்வு விசாரிக்குது. இந்த 2 பேர் விசாரித்ததுக்கப்புறம் அந்த வழக்கை வேற யார் விசாரிக்கணும்னா உச்சநீதிமன்றம் தான் போகணும். இங்கே உச்சநீதிமன்றம் போகாமல் ஒரு கலெக்டர் போட்ட உத்தரவை ஒரு தாசில்தார் வந்து நான் மாத்துறேன், திரும்ப எழுதுறேன், நீ போய் கொளுத்திட்டு வா, அந்த கொளுத்துறதுக்கும் நீ சிஎஸ்எஃப்ஐயை கூட்டிட்டு போ, நீ 6 மணிக்குள்ளார, அப்படியே ஒரு தீர்ப்பு போட்டிருந்தாலும் 30 நாள் எனக்கு கால அவகாசம் இருக்கு அப்பீல் போறதுக்கு. அப்பீலுக்குள்ளாரையே நீ 6-5க்கெல்லாம் ஏத்தலைன்னா நான் போலீஸை, சென்ட்ரல் போலீஸை துப்பாக்கியோட அனுப்புவேன்னு சொல்றதுக்கு இது என்ன எடப்பாடி ஆட்சியா? இல்ல, we are not allow, we will face the consequences. அவரும் வழக்கெல்லாம் போட்டு அங்க போடட்டும். பட் அவங்க பர்பஸ் சர்வ் ஆகல. அவங்க என்ன நோக்கத்துக்காக அதை செய்யணும்னு நினைச்சாங்களோ அது நடைமுறைப்படுத்தல. இல்லைண்ணா, எனக்கு என்னன்னா இப்போ இதற்கு முன்னாடி நீதிமன்ற தீர்ப்புகளை காரணம் காட்டி தான் பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுச்சு. மக்கள் குடியிருக்கிற கரூர் போன்ற இடங்களில் கோவில் நிலங்கள்லேருந்து மக்கள்லாம் அகற்றப்பட்டாங்க, ஜோதிமணிலாம் போராடினாங்க. அப்போல்லாம் நம்ம நீதிமன்ற தீர்ப்பை காரணமாக காட்டணும். இப்போ நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவே மாட்டேங்கிற. இப்போவும் நீதிமன்ற தீர்ப்பை தான் காரணம் காட்டுறோம். நான் தான் சொல்கிறேன், 2 அமர்வு போட்ட தீர்ப்பினை மேலே மாற்றணும் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தான் சட்டம் வழிவகை பண்ணுது. ஒருத்தர் ஒரு சாயங்காலம் நைட்டில் கூப்பிட்டு நான் போடுறேன் இந்த ஆர்டரை நீ மதி அப்படின்னு சொன்னால் சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக ஒரு சட்டத்தை தீர்ப்பை கொடுத்தா அந்த தீர்ப்பை மதிக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த திருவள்ளூர் விஷயத்தில் பாஜக முன்னாள் தலைவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. 2005 ஒரு அமைதி குழு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் தர்கா இருக்கிற இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த தீபத்துன்னு சொல்கிறாங்களே, அதில் ஏற்றலாம் அப்படின்னு இஸ்லாமியர்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. நான் ஹெச் ராஜாவை மனநோயாளின்னு சொல்லுவேன், வந்து அரைவேக்காடுன்னு தான் எப்போவுமே சொல்லுவேன், லைவ்லேயே கூட சொல்லுவேன். நாம் அவர்கிட்ட ஒரு பில்லு கேட்டோம், வாட்சி அவ்வளோ லட்சம் வாட்சி ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் கையால் அவ்வளோ லட்சம் வாட்சிக்கு பில்லு எழுதின ஒரே அறிவாளி அந்த ஆள் தான். இப்போ நாம் கேட்குறது ஒன்று தான், சிம்பிள் திங். நீங்கள் 2005 போட்டிருக்கீங்கன்னா ஆதாரம் காட்டுங்க. நீங்கள் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் தான் நான் சொல்கிறேன், தீர்ப்பு சொல்லுது சார் 2017 இந்த சிங்கிள் ஜட்ஜோடைய தீர்ப்பை எதிர்த்து போகிறாங்க. நான் எசென்ஷியல் ப்ராக்டிஸ்க்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் அங்கே கொளுத்தணும்னா 10 பேரோட போய் கொளுத்திட்டு வான்னு இவர் சொல்கிறதுக்கு எந்த அதிகாரம் இருக்குது? இவரே ஒத்துக்கிறாரு அது ப்ராக்டிஸ் இல்லை, அந்த இடத்துல கொளுத்துறதுக்கான சாட்சி தடயம் எதுவும் இல்லைன்னா அவர் தீர்ப்பில் சொல்கிறார். அப்படி இருக்கிற ஒரு இடத்த தன்னுடைய அதான் சொல்கிறாரு, நான் மட்டும் நீதிபதியாக இல்லைன்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பேன், நீங்கள் நடந்து பார்த்தீங்கன்னா 144 ஜெயிலில் உட்கார வச்சுருப்போம். இப்போ அதே இருக்கிறீங்க, இப்போ இந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்க, இது விமர்சிக்கலைங்க, சட்டத்தை சொல்றேன். இப்போ வந்து அந்த நீதிபதிகள் 2 அமர்வு நீதிபதிகள் வந்து நீதிபதியை வந்து விமர்சிக்கிறது வந்து ஒரு அளவோட இருக்கணும். நீதிமன்ற இதெல்லாம் இப்போ நீதிபதிகளை விமர்சிக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பொது வெளியிலையும் சமூக வலைதளையும் அதிகமாக போகுது. நாளைக்கு உங்களுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இறுதி தீர்ப்பு இங்கே தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நான் நீதிபதியை விமர்சிக்கவே இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. ஐ ஹேவ் ஆல் ரைட் ஆன் டு தீர்ப்பை விமர்சிக்கலாம். தனிப்பட்ட முறையில் நீதிபதியை வந்து நான் நீதிபதியை விமர்சிக்கவே இல்லை, நீதிபதி கொடுத்த தீர்ப்பை தானே விமர்சிக்கிறேன் நான். HLIல உருளணும் அப்படின்னு அவர் கொடுத்தாரு, அது மனிதத்தன்மைக்கு ஏற்ற செயலான்னு நான் கேட்குறேன். அது நீதிபதியுடைய தீர்ப்பு, நீதிபதியினுடைய முகத்தை அதை பிரதிபலிக்கும்ல. இங்கே திண்டுக்கல்ல போய் ஒரு கோயிலில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றல, கலெக்டரையும் எஸ்பியும் வாங்கங்கிறாரு. அந்த கோயில் வாசலில் ஒரு கொலை நடந்திருக்கு. அது மாதிரி 21 வழக்கு நிலுவையில் இருக்குது. அங்கே பிரச்சனை பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு சமூகத்தினர் சார்ந்து கோயிலை திறந்து நீ போய் ஏற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறது திரும்ப அங்கே சமூக கலவரத்தை உருவாக்குமா அல்லது சமூக ஹார்மனியை, சோஷியல் ஹார்மனியை உருவாக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மணிப்பூர் ஏன் சார் பற்றிக்கிட்டு இருந்துச்சு? ஒரே ஒரு தீர்ப்புனால தானே. கட்டுப்படுத்த முடியல இப்போ வரைக்கும். அவ்வளவு நாடே வந்து அசிங்கப்பட்டுல போச்சு, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போச்சுல்ல ஒரு தீர்ப்பால். அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிப்பாட்டுனுச்சுல்ல. எல்லா தீர்ப்புகளும் மறுவரையறைக்கு உட்பட்டது தான்.
அந்த தீர்ப்பை முறைப்படி செய்யணும். ஏற்கனவே 2 அமர்வு நீதிபதிகள் கொடுத்ததை நீங்க மதிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தீர்ப்பை இதை சொல்லியிருந்திருக்க முடியாது. இஃப் யூ ஹாவ் த ஜஸ்டிஸ், இஃப் ஹாவ் த ஃபுல் கான்சியஸ் சென்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி பவர்னா ஹி இஸ் நாட் லயபிள் டு கோ வித் தட். இது பேர் ரெஸ் ஜுடிகேட்டா. அதையுமே தீர்ப்பில் எழுதுறார். ரெஸ் ஜுடிகேட்டாவுக்கு நான் போகல, ஒரு தனி மனிதருடைய உணர்வுக்காக நான் இந்த இதை கொளுத்துன்னு சொல்றேன். தனி மனித இதுக்காக கொளுத்துனா நாளைக்கு ஒருத்தர் செங்கோட்டையில் வந்துட்டு நின்றுக்கிட்டு இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இங்கே தான் கார்த்திகை தீபம் கொளுத்தணும், அவர் இந்து அப்படின்னு அனுமதிச்சிருவீங்களா? நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று இப்போ அரசு வந்து நாடகம் ஆடாமல் செய்யணும். ஏன் இப்படி பதட்டமாக இருக்குது, பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு எடப்பாடி, செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே. 2016-17 அவர் என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருந்தாரா எடப்பாடி? கொளுத்திருக்க வேண்டியதான். நாங்கள் அவர் ஆட்சியில் தானே தீர்ப்பு வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போயிருக்கலாம்ல. இது என்னங்க கேள்வி இது? திரும்ப சொல்கிறேன், அதாவது நீங்கள் எப்போ அமித்ஷாவை பார்த்துட்டு கட்சிப்பை மூடிக்கிட்டு வெளியில் வந்தாரோ அப்பயே முடிஞ்சு போச்சு. தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன் மகனையும் தன்னுடைய சம்பந்தியும் பாதுகாப்பதற்கு எடப்பாடி எந்த உச்சத்துக்கும் அடிமை சேவகம் செய்வதற்கு ரெடி ஆயிட்டாருங்கிறதான் இதை காட்டுது. குறைந்தபட்சம் நான் இப்போ ஜெயலலிதா அம்மா இது மாதிரி பேசியிருப்பாங்களா, சொல்லியிருப்பாங்களா? இது தவறு, இது செய்யக்கூடாது அப்படின்னு தானே பேசியிருப்பாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குன்னு குற்றச்சாட்டு. கள்ள உறவுன்னு விஜய் விமர்சிக்கிறாரு. நான் தான் சொல்றேன்ல, திமுகவுக்கு விஜய்க்கு ஒரு சொல்றாங்க. செங்கோட்டையனே போனவர் என்ன சொன்னாரு, கொடநாடு என்ன ஆச்சு அப்படியே இருக்கு. தேர்தலில் கொடநாடு ட்ரையல் போய்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் என்ன சொன்னாரு பிரச்சாரத்தில் 2020 நிச்சயமா முடிய போகுது, ஆட்சியே முடிய போகுது. இதுல ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திமுக ஜெயலலிதாவோட சொத்து குவிப்புகளுக்கு எத்தனை வருஷம் போச்சு சார்? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க சட்டத்தோடைய நடைமுறையை பிரேக் பண்ண முடியாது. ட்ரையல் போய்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்க வந்து இல்ல நீ குற்றவாளின்னு அறிவின சொல்ல முடியும் நீதிபதியா? தெரிஞ்சே வந்து வாக்குறுதியை ஃபேக்கா கொடுக்குறாங்களா திமுக? இந்த வழக்கை தொடுத்தது யார், அந்த வழக்கு நிலுவையில் கடந்தது யார், அதை ரீஓபன் பண்ணது யார், சிறப்பு நீதிமன்றம் கான்ஸ்டியூட் பண்ணது யார், அதுதான் எங்க வாக்குறுதி. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் நீதியின்படி. இது சட்டத்தின் ஆட்சி சார். இது நம்ம ஜெயலலிதா மாதிரி சர்வாதிகார ஆட்சி கிடையாது. அமித்ஷா மாதிரி சர்வாதிகாரம் பண்ண முடியாது. சட்டத்தின்படி வழக்கு போய்கிட்டு இருக்கு, சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இருக்காங்க, விசாரணையின் அடிப்படையில் தீர்ப்பு வரும். அதுக்கு சிறப்பு வழக்கறிஞர் குழுவை நியமிச்சது தமிழ்நாடு அரசு, சிறப்பு நீதிமன்றத்தை அமைச்சது தமிழ்நாடு அரசு, அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு. இப்போ நம்ம படத்துல நிறைய பார்த்துருப்போம், 2 பேருக்குள்ள டீல் பேசுவாங்கல்ல. ஒருத்தவங்க வந்து விலையை ரொம்ப அதிகமாக வச்சு பேசுவாங்க, துண்டை போட்டு பேசுவாங்களா, கரெக்ட், விலை அதிகமாக வச்சு பேசுவாங்க. அப்போதான் இன்னொரு ஆள் வந்து அதுக்கேற்ற மாதிரி விலை சொல்லுவாருன்ட்டு. அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு டீல் போட்டிருக்காங்க, 75 தொகுதிகள். எங்கிருந்து ஆரம்பிப்பாங்க திமுக? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? காங்கிரஸ்ல ஒரு 5 பேர் போன்ற குழு போட்டிருக்காங்க. அவங்க திமுக போட்ட குழுவோட பேசி முடிவு பண்ணுவாங்க. நடுவில் ஒரு சர்வே வந்துச்சு, அதுல ஒருத்தர் விஜய் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு காங்கிரஸ்ல இருந்து. குழுல இருக்கிறவர் இல்லையா? இல்ல அதிகாரப்பூர்வ குழுல இருக்கிற கூட மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தான். அவர் ராகுல் காந்தியோட போறாரு. நாங்க என்ன சொல்றோம், யார் எங்க வேணாலும் பேசட்டும், பேசுனதே தெரியாதுங்கிறாரு செல்லுபுரத்து. ஆமா, அவ்வளவுதான். அவங்க தலைவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி ஆளே எனக்கு தெரியாது, தெரிஞ்சா தானேயா போய் பேசுறதுக்கு, நீங்க தான் யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைமையிலிருந்து 5 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க, அந்த குழு எங்கள்கிட்ட பேசுறாங்க, அவ்வளவுதான் சார். நான் திரும்பவும் சொல்றேன், கலைஞர் சொன்னதுதான், திமுக என்பது வெற்றி பெறுகிற ரயில். ரயில் கிளம்ப போகிறது, ஏறுகிறவர்கள் ஏறிக்கொள்ளலாம். ரயில் பெட்டி அடுத்த ஆமா ரயில் பெட்டி தான், கூட்டணி கட்சிகளாம் சேர்ந்து வரணும். நான் சொன்னதே ரயில் தான், இன்ஜின் மட்டும் சொல்லல, இது ரயில். வெற்றி பெற வேண்டுகிறவர்கள் ஏறிக்கொள்ளலாம்னு கலைஞர் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் 2026 திராவிட மாடல் 2.0 நிச்சயம் 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். ஏன் அப்படின்னா, நான் ஒப்பீட்டளவில் சில விஷயங்களை ஆரோக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதே ஆட்சியாளர்கள் தான் 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அப்போ உங்களுடைய ஜிடிபி ரேட் என்னவா இருந்துச்சு? அவங்க ஆட்சியை விட்டுட்டு போகிறப்ப -0.03 கொரோனான்னு காரணம் சொன்னாங்க. ஆனால் அதே கொரோனா எங்கள் இதில் இருந்துச்சு, 7.69% உயர்த்தி இருக்கும். எடப்பாடி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொழில் முதலீட்டில் 17வது இடத்துல இருந்தாங்க, இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கும். தொழில் முதலீடு ஊக்குவிப்பில் வந்து 14வது இடத்துல இருந்தாங்க, இப்போ முதலிடத்தில் இருக்கும். தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே இப்போ முதலிடத்தில் இருக்கும்.
வேலை வாய்ப்புகள்ல முதலிடத்துல இருக்கோம். கல்வி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிலையும் முதலிடத்துல இருக்கீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக தெரிவிக்கும். அது நீங்க நேஷனல் கிரைம் ப்ரூன்ஸ்ல போய் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உத்தரப்பிரதேசம், குஜராத், நம்ம இடம் வந்து 17வது இடத்துல தான் இருக்கு சார். எல்லா இடங்களையும் ஒரு தனி மனித தொழில் முதலீடு சொல்றப்ப அது வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க எடப்பாடி. நான் அதைத்தான் கேட்குறேன். நீங்க ஜெயலலிதா வந்து ஒரு 5,00,000 5,50,000 கோடிக்கு போட்டாங்க. எடப்பாடி ஒரு 4,50,000 லட்சம் கோடிக்கு போட்டாரு. மொத்தமா ஒரு 10,50,000 லட்சம் கோடிக்கு வந்து இவங்க போட்டாங்க. என்னடா போட்டிங்கன்னா கோடம்பாக்கத்துலேயும் சாலிகிராமத்துலேயும் போடுற துணை நடிகரை எல்லாம் கோட்டை மாட்டி கொண்டாந்து உட்கார வச்சு ஒரு கூத்து நடத்துனது தான் அவங்க கட்சி. சார் நான் தான் சொல்கிறேன், அவங்க ஆட்சி காலத்தில் இத்தனை தொழில் முதலீடு நடத்தி 17வது இடத்துல இருக்காங்க சார். நான் முதல் இடத்துல இருக்கோம். இந்த புள்ளி உரம் எங்கள் புள்ளி உரம் இல்லையே, மத்திய அரசுக்கான புள்ளி உரம், நிதி ஆயோக்கின் புள்ளி உரம். தனிநபர் வருமானத்தை ஏன் சார் நான் இன்னும் பெருமையாக சொல்கிறேன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் ஏறக்குறைய 12 ஆண்டுகள் கழித்து இந்தியாவிலேயே இரட்டை இலக்க பொருளாதார புள்ளியை எட்டியது வந்து திராவிட மாடல் ஆட்சி தானே. 11% மேலே போயிருக்கோம்ல. ஏற்றுமதியில் 9% கொடுக்குறோம், ஜிஎஸ்டியில் 14% கொடுக்குறோம். ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி நீங்கள் திரும்ப கொடுக்கறது வரை 29 காசு. ஆனால் எங்களுக்கு நிதி கொடுக்கல. கல்வி நிதியை தடுத்து நிறுத்துறீங்க, வளர்ச்சி நிதி கொடுக்கறது இல்லை, மெட்ரோ ட்ரெயினுக்கு நிதி கொடுக்கறது இல்லை, ரயில்வேக்கு திட்டங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, மத்திய அரசுக்கு வர வேண்டிய பங்குத்தொகை கூட நீங்கள் எங்களுக்கு தர்றதில்லை. ஆனாலும் இதை எல்லாத்தையும் ஒரு மாநில அரசு சரி செஞ்சு கடனை அடைச்சி நலத்திட்டங்கள் கொடுத்து மக்களையும் உயர்த்தி வேலை வாய்ப்பை உயர்த்தி தொழில் முதலீட்டை உயர்த்தி அதன் மீதான ஒரு மாநிலத்தை உயர்த்துற கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பின் நம்பிக்கையின் அடிப்படையில் திராவிட மாடல் 2.0 விவரம் சொல்றீங்க. இது வந்து இப்போ ஒரு திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சாதனை செய்யணும்னு சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ நடைமுறையில் அன்றாட பிரச்சனைகளை சந்திக்கிறான்ல சாமானியம், அவனுக்கு வந்து இப்போ மழை, கலைஞரும் வேட்டியை முடிச்சு கட்டிக்கிட்டு போனார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் இப்போ இருக்கிற ஒரு தலைவர் அப்போவே என்ன பண்ணுவார், அவரும் மழையில் போய் நனைஞ்சி மீட்பு பணியெல்லாம் பார்த்தாரு. இப்போ இருக்கிற துணை முதல்வர் போகிறாரு. ஆனால் அதுக்கான தீர்வு கிடைக்கல அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் இதே மாதிரி ஒரு 5 நாள் மழை எடப்பாடி ஆட்சி காலத்திலேயோ இல்லை ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயோ போனால் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ கேமரா நான் முடிச்சிடுறேன். இப்போ வாங்க வேளச்சேரிக்கு போவோம். இதே மாதிரி 5 நாள் மழை கடந்த ஆண்டு பேஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? நாமெல்லாம் வேளச்சேரி பிரிட்ஜு மேலே காரையும் போட் எடுத்துக்கிட்டு வீடுகளுக்கு போயிருப்போம். இப்போ எப்படி தானே இருக்கு? இல்லை, நோ. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அந்த பொதுமைப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடக்கூடாது. இப்போவும் அப்படி தான் இருக்குன்னா, இந்த 5 நாள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிச்சு சென்னையில், போங்க தண்ணி நின்றுச்சு. அடுத்த 12 மணி நேரத்தில் அங்கே தண்ணி இல்லை. அந்த வேளச்சேரி மக்கள் பேசுகிறாங்க, நாங்கள் இங்கே இவ்வளோ வருஷமாக வாழ்கிறோம், இப்படி 5 நாள் மழை பெஞ்சிச்சுன்னா எங்கள் வீடு பாதி நிரம்பிடும். ஆனால் இப்போ இல்லை, பள்ளங்களில் தண்ணி தேங்குது. நீங்கள் சொல்கிற வியாசர்பாடி, புளியந்தோப்பு பகுதிகள் வந்து அது அந்த காவாங்கரையினுடைய ஓரத்தில் வரக்கூடிய அந்த கூவம் நதிக்கரையின் ஓரத்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு மாற்று இடங்கள் கொடுத்து அவங்கள அந்த இடத்துலேருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாற்றுறதுக்கான வீடுகளே இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் சொல்கிறேன் சார். நீங்கள் அந்த பள்ளத்தில் இருக்கிற மக்களை, தண்ணீர் தேங்குகிற இடத்துல அன்ஆத்தரைஸ்டாக இருக்கிற மக்களை அவங்கள மீட்டெடுத்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடிப்படையில் அந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8000 குடியிருப்புகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வடசென்னை வளர்ச்சி நிதியில் வந்து துறைமுகமாக இருக்கட்டும், பேசன் பிரிட்ஜ் பக்கத்தில் 6000 குடியிருப்பு கட்டுறாங்க. நீங்கள் மறுகுடியமைப்புங்கிறது அவ்வளவு எளிதாக வந்துடாது. அப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நான் திரும்பவும் சொல்ல, நீங்கள் எல்லாரும் பத்திரிகையாளர்கள், நம்ம எல்லாரும் இங்கே சென்னையில் தான் வளர்ந்துருக்கோம், சென்னையில் தான் இருந்திருக்கோம். இப்போ 5 நாள் மழை சென்னையில் போணுச்சுன்னா சாதாரண இடத்துலயே தண்ணி நிற்கும். இப்ப அப்படி தண்ணி நிக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்த இதுக்கு வந்து இப்படி பதில் சொல்றீங்களா? பதில் இல்லை சார், நான் ஃபீல் பண்ணதை சொல்றேன். இப்போ என்ன அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி மாதிரி, இல்லம் தேடி வெள்ளம்னு மாதிரி இப்போ ஃபுல்லா சொல்றாங்க. இப்போ இவ்வளோ மாற்றங்கள் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, கிரவுண்டுக்கு வர்றது பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது தான் தேவை மக்களுக்கு. இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எதற்காக திருப்புகழ் கமிட்டியோட அறிக்கையை வந்து வெளியிடாமல் இருக்காங்க? இல்லை, அது இன்டர்னல் கமிட்டி அறிக்கை சார். ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கை, அந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் வெள்ளம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்க. ஒரு 156 பேர் செத்து போனாங்கல்ல. சென்னை முழுக்க வெள்ளக்காடாக இருந்துச்சு.
நம்ம ஏன் எதுன்னு கேள்வியே கேட்கல. நம்ம இன்னைக்கு என்ன கேட்குறோம், மழை பெஞ்சிச்சு, தண்ணி 10 மணி நேரம் நின்றுச்சு, 12 மணி நேரத்தில் தண்ணி போயிடுச்சு அப்படிங்கிறப்ப எப்படி போச்சு அப்படின்னா, நாம் அதற்கான வடிகால் செஞ்சால் மட்டும்தான் தண்ணி போகும். மோட்ரு வச்சா கையை வச்சு அள்ளி இறக்க முடியாது. அப்போ தண்ணி போயிருக்கு, தண்ணி இல்லை, அந்த மக்கள் விட்னஸ் பண்ணுறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், சென்னையில் 5 நாள் மழை சார், டே அண்ட் நைட்டாக மழை. சென்னை மிதக்கும்னு பார்த்தாங்க, எல்லாமே கேமராவும் கையுமா சுற்றுனாங்க. சென்னை மிதந்துச்சான்னா இல்லை, 12 மணி நேரம் தான் தண்ணி. மழை பெஞ்சா எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கும். அடுத்த 12 மணி நேரத்தில் அங்கே தண்ணி நிற்குதான்னா, ஒவ்வொரு கவுன்சிலரில் இந்த முதலமைச்சர் பேசினார், எல்லாருக்கிட்டையும் போய் நின்று பார்க்கணும், தண்ணீர் தேங்கக்கூடாது. நீங்கள் சொன்ன வியாசர்பாடியில் ஹைஜெட் ப்ரெஷர் மோட்டர் போட்டு அங்கேருந்து தண்ணியை எடுத்தாங்க வித்தின் 8 ஹவர்ஸில். அந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு தெரியும், ஏன்னா நான் வெள்ளத்துலலாம் நிறைய பணியாற்றேன். அந்த மக்களோட 8 நாள் 9 நாள் அந்த தண்ணி அப்படியே கருப்பாக மாறி புழுக்களோடு இருக்கிற காட்சியெல்லாம் நான் ஜெயலலிதா எடப்பாடி ஆட்சி காலத்தில் பார்த்துருக்கேன். 12 மணி நேரத்தில் அந்த தண்ணியை வெளியில் எடுத்திருக்காங்க. நீங்கள் நான் முடிச்சிடறேன், எண்ணூர் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்நேரம் போட்டில் தான் 10 நாளாக போகிற மாதிரி இருக்கும் சூழல். நான் போயிருக்கேங்க, அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கேன். இப்போ அங்கெல்லாம் தண்ணியே இல்லை, கடற்கரை ஒட்டிய பகுதி. சோஷியல் மீடியா மாடல் தான் திராவிட மாடல் ஆச்சுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்னன்னா, எது நடந்தாலும் உடனே ஒரு அறிவார்ந்த சில குழுக்கள் வந்து உடனே ஒரு ரைட்டப் எழுதுறாங்க, அந்த ஸ்டோரி அப்படியே மாற்றிடுறாங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இப்படி ஈஸியாக மாற்றிடுறாங்க. இப்போ உதாரணமாக சமீபத்தில் ஒரு ஏஐ வச்சு ஒரு காமெடி வந்துச்சுன்னு, ஒரு சாலையில் ஒரு கார் நிற்குது, தண்ணியில் தேங்கி நிற்குது. அடுத்து இன்னொரு இது வந்து இது எளிதில் சரி செய்யப்பட்டது ஏஐ மூலமாக அப்படின்னு அந்த தண்ணியில் ஆமாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் திமுக ஆட்சி செய்யுதுங்கிறாங்க. இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறேன், நான் பல புள்ளி விவரங்கள் சொன்னேன்ல, அந்த புள்ளி விவரங்கள் வந்து ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற முதலமைச்சருடைய உழைப்பு. அந்த உழைப்பை கொச்சைப்படுத்துறதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஏஐயை பயன்படுத்துறது. நீங்கள் ஒரு ஆட்சி அப்படிங்கிறப்ப எல்லாமே சரியாக நடந்துரும்னு நான் சொல்லலை, குறைகள் இருக்கும். அந்த குறைகளை ஜெயலலிதாட்ட சொல்ல முடியாத இடத்துல காது கொடுத்து கேட்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கார். தவறு நடந்துச்சுன்னா உடனே தண்டிக்கக்கூடிய முதலமைச்சர். தன் கட்சிக்காரன் தப்பு செஞ்சாலும் பாரபட்சம் பார்க்காம அவனை தண்டிக்கணும்னு நினைக்கிறவர். தவறு எங்கேயும் நடந்துடக்கூடாதுன்னு முக்கியமான அதிகாரிகளை பொறுப்பு அதிகாரிகளாகவும் பொறுப்பு அமைச்சர்களாகவும் போட்டு பணியாற்றக்கூடியவர். அந்த இடத்துல நான் அதைத்தான் திரும்ப சொன்னேன், ஒரு தண்ணியில் மூழ்கிற ஒரு காரு அப்படின்னு ஒரு இமேஜை காட்டி ஒரு ஆட்சியில் இப்படி தான் தண்ணி நிற்குது, அது எவ்வளோ நேரம் தண்ணி நின்றுச்சு, எவ்வளவு நேரம் மழை பெஞ்சிச்சுங்கிற புள்ளி உரத்தை நீங்கள் எடுத்து பேசுகிற மாதிரி எத்தனை பேர் நீங்களும் நானும் இவ்வளோ நேரம் கிடச்சி டிபேட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கான அந்த புகைப்படம் தான் அதுக்கு ஆதாரமாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து நீங்கள் ஒரு பொய்யை பரப்புறது வந்து எளிது, போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு உண்மையை நிரூபிப்பது ரொம்ப கடினம். அப்போ நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், இந்த மாநிலத்தை உயர்த்திருக்கோங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறப்ப பெய்டு லேபரர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து சில பேர் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே அலற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பவள விழா பாப்பான்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் பால் புட்டியில் பால் குடிக்கிறத விட்டுட்டு வரட்டும், பேசிக்கலாம். இல்லைன்னா ஓட்டு போட்டு வரணும் 2021 எப்படி சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன், பால் புட்டியை வச்சுட்டு வரட்டும். இதே வேட்டிகள் தான் சைக்கிள் கலர் இருந்தது, அவர் தான் இல்லைன்ட்டாரு. ஆதவ தான் இருக்குன்னு சொல்றாரு, ஆதவ இருக்குங்கிறாரு, அவர் இல்லைன்னாரு. நெல்சன் பேட்டியில் பார்த்துப்பீங்க. இப்போ அந்த இளைஞர்கள்லாம் இப்போ அரசியலுக்கு வராங்களா, இப்போ கூட ஒன்று பார்த்தோம், போலீஸை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க போல, அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கடைசியில். இப்போ அந்த மாதிரி இளைஞர்கள் பார்த்தீங்களா, பார்த்து அது உணர்வு மிகுதியில் வந்து தடை போடுறாங்களே, அதாவது தமிழக திமுக போலீஸ் தடை போடுதேன்ற உணர்வோட கடிக்கிறாங்க போல. உண்மையிலுமே திமுக நினைச்சு தான் அடிக்கிறானா இல்லை போலீஸ் நினைச்சு அடிக்கிறானா? ஏன் அதுதான் அந்த அரசியல் இயக்கம் தற்குறிங்கன்னு சொல்றது. ஆச்சரியம். எங்களுக்கு வந்து நாங்கள் சந்திக்காத அடக்குமுறையில இல்லைங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நான் சட்டக்கல்லூரி மாணவன். என்னை வந்து பூந்தமல்லி நம்ம பூக்கடை காவல் நிலையத்தில் ஜட்டியோட உட்கார வச்சு அவ்வளோ அடி அடிச்சாங்க. எனக்கு இன்னும் என்னை அடிச்ச அதிகாரி போராட்டமா இல்லை போராட்டம் பண்ணதுக்கு அப்போவே மாணவர்கள். ஆமா, நான் ஜெயலலிதா கடைசி ஆட்சி காலத்துல தான் நான் முதலாண்டு சட்டக்கல்லூரி மாணவன். என்னை ஜட்டியோட உட்கார வச்சு அவ்வளோ அடி அடிச்சாங்க. என்ன போராட்டம் அது? உழவர்கள் பிரச்சனை போராடுறோம். சட்டக்கல்லூரியில் உழவர்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை வந்து நிப்பாட்டுறாங்க, நாங்கள் போராடுறோம். என்னை அடின்னு ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சாங்க. அதுக்காக நாங்கள் என்ன போலீஸை பிடிச்சி கடிச்சோமான்னு. இப்போ பிருத்திவி கேட்டார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள் தான் வந்து ஃபார் ஓவர் எங்கே இருக்கீங்க, இருந்தாலும் கேட்குறேன்,
என்னை போன்ற இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னா உங்களோட அறிவுரை என்ன வரும்? இல்லைன்னு சொல்லுவாங்க. வாங்க, ஒரு சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த சூழல்லையும் அந்த சித்தாந்தம் நம்மளை ஏமாற்றாது. அது இந்த சமூக மானுட பற்றுக்கும் சமூக உயர்வுக்கும் பயன்படும்னு நம்பிக்கை கொள்ளுங்க. இல்லைன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இப்போ சித்தாந்தம் ஓகே, சம்பாதிக்கணும்ல, அதுக்கு தொழில் வேறு. அது எந்த மாதிரி தொழில்? தொழில் வேறு. அரசியலுக்கு வந்துட்டாவே பணம் வந்துருமான்னு கேட்குறான். இல்ல, நான் அதான் இப்ப சொன்னேன். நான் காலையில அதை ஃபுல் டைம் ஜாபா வச்சுக்கலாமா? அதான் கேட்குறேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பேராசிரியர் வந்து நெருங்கி பேசக்கூடிய வாய்ப்பு. அப்போ நானும் பேராசிரியரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் வராரு, ஒரு சொற்பொழிவாளர், அண்ணன் நாஞ்சில் சம்பத் மாதிரி ஒரு சொற்பொழிவாளர் வரார். உன் பேர் என்னையான்னு பேராசிரியர் கேட்டார். அவர் பேர் சொன்னார். என்ன பண்ணுற, எந்த ஊர் அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி இந்த ஊருங்க, மதுரைக்கு பக்கத்தில் வரும். என்ன தொழில் பண்ணுற அப்படின்னாரு. நான் பேச்சாளராக இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ பேராசிரியர் சொன்ன வார்த்தை, பேச்சாளராக இருக்கியா, உன் தொழில் என்னையா, உன் வேலை என்ன அப்படின்னு கேட்டார். பேச்சாளராக இருக்கேங்க. பேச்சாளர் என்பது தொழில் கிடையாது, இயக்கம் வளர்வதற்கு பயன்படுகிற சித்தாந்த கொடை. உனக்குன்னு ஒரு தொழில் வச்சுக்கோ. இப்போ எனக்கு ப்ரொஃபஷன் வந்து நான் அட்வொகேட். இந்த வருஷம் நான் வந்து 29 லட்சம் டேக்ஸ் கட்டியிருக்கேன். அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு 29 லட்சம் டேக்ஸ் கட்டியிருக்கேன். அரசியல் என்பது என்னுடைய ஆசை, கனவு. இந்த திராவிட சித்தாந்தத்தை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞரின் மடியில் வளர்ந்தவன் என்கிற அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் இன்னைக்கு வர்றவங்க எல்லாருமே என்னன்னா, நேரம் அடுத்து கவுன்சிலர், அடுத்து எம்எல்ஏ, அடுத்து மந்திரி அப்படின்னு வராங்க. அது வல்ல அரசியல். நாற்காலிகளை தேடி போனால் நீங்கள் தோற்று போவீர்கள். நாற்காலிகளை கடந்து ஒரு சித்தாந்தத்தின் மீது பற்று கொண்டு அந்த சித்தாந்தத்தை நீங்கள் வந்து வென்றெடுக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு போகிறப்ப நீங்கள் ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒரு கடல். அந்த கடலில் நாம் ஒரு துளி, அவ்வளவுதான். அந்த துளியா என்னையா கொண்டாடலைன்னு ஒருத்தன் நினைச்சிட்டான்னா கடலுக்கு தெரியாது. டே, நீ உன்னை மாதிரி 1 லட்சம் துளி இருக்குடா அப்படிங்கிறது கடலுக்கு தெரியும். நாம இல்லை என்னைய அப்படின்னா அது சரியா வராது. ஆக கொண்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு பயணிங்க. தொழில் என்பது தனியா இருக்கணும். ஆனால் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இவங்க 3 பேரும் நீங்கள் நெருக்கமாக பழகிருக்கீங்க, பழகிட்டும் இருக்கீங்க. உங்களை நெகிழ்ச்சி அடைய வைத்த ஒரு நிகழ்ச்சி அவங்க கூட அப்படின்னா என்னவா இருக்கும்? பெரியவர்கிட்ட வந்து எப்போவுமே வந்து ஒரு நாள் தொலைக்காட்சி விவாதம், புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவாதம் முடிச்சுட்டு அப்போ ஆவடி குமாரும் இன்னொருத்தரும் பேசுகிறோம். வரல எங்கன்னா போனார் அதிமுகவில் இருக்காரு. அப்போ ஆவடி குமார் அண்ணன் வந்து நீலாம் போய் சாவு என்னை திட்டுறாரு, லைவ்ல திட்டுறாரு. அப்போ கலைஞரை வந்து உரிமையில் பேசுகிறாரு. எனக்கு கோவம் வந்துடுது. நானும் அவரை வந்து ஒரு பதில் கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு ஃபோன் வருது தலைவர்கிட்டேருந்து. எங்கே இருக்க? அப்போ தான் எல்லாம் 7-8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. அப்போது வந்து 9 to 10 மணிக்கு முடிச்சுட்டு நான் புதிய தலைமுறை அலுவலகத்துலேருந்து கிளம்புறப்ப அப்போ நான் தான், அப்போ டிரைவர்லாம் இல்லை, நான் தான் வண்டி ஓட்டணும். எங்கே இருக்கேன்? இந்த மாதிரி டிபேட் முடிஞ்சு நான் போய்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வா அப்படின்னாரு. கோபாலபுரம் நைட்டில் போகிறேன். சாப்பிட்டியானாரு? இல்லை சாப்பிடல. இப்போ தோசை பரிமாறப்படுது. இப்போ ஒரே வார்த்தை தான் கேட்டார், ஏன் இவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னாரு. இல்லைப்பா உங்களை பேசிட்டான். அப்பான்னு தான் கூப்பிடுவீங்க? ஆமாம், உங்களை பேசிட்டான்ப்பா. நீ வந்து ஒரு தனிநபர் கிடையாது, ஒரு இயக்கத்தின் பிரதிநிதி. நீ அங்கே பேச போகிறது ஒரு இயக்கத்தின் சார்பாக பேச போகிற. பிரசன்னாங்கிற தனிநபர் கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவனைய கோவப்படுத்துகிறான்னா அவன்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். நீ அவனுக்கு பதில் சொன்னேன்னா காலம் முழுக்க நீ அவனுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அவங்ககிட்ட சரக்கு இல்லைங்கிறவன் தான் உன்னைய கோவப்படுத்துவான். ஆனால் நீ அதையும் உள்வாங்கிக்கிட்டு கேமராவுக்கு பின்னாடி உன்னைய 1 கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் நீ பதில் சொல்லணும். அந்த பதிலும் சிரித்த முகத்தோடு பதில் சொல்லணும்னு எங்கிட்ட கலைஞர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் டிவியில் சிரிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு இருக்கிற தலைவர் வந்து அண்ணன் சீமான் விவகாரத்தில் வந்து போன தேர்தலில் என்னை அந்த கட்டுப்பாடு வந்து எப்படி இருக்கணும், தலைவர்கிட்ட பிடிச்சது அப்படின்னா கட்டுப்பாடோடு இருக்கணும். யார் எந்த உயரத்துக்கு போனாலும் அவங்க லிமிட்டில் அவங்க சரியாக செயல்படணும்னு நினைப்பார். அப்படி என்ன அவருக்கு சீமான் மேலே அவ்வளோ பாசம்? கடுமையாக இது சீமான் இது பாசம் கிடையாது. அவருடைய தொண்டன், அவருடைய இயக்கத்தில் பணியாற்றுகிற ஒரு வழக்கறிஞர், ஒரு முன்னணி பேச்சாளர் பொதுமக்கள் மத்தியில் தவறாக பேசிடக்கூடாது அப்படிங்கிற என் மீது இருக்கிற அக்கறை தானே தவிர சீமான் மீது இருக்கிற அக்கறை அல்ல. எல்லோரும் மரியாதையாக நடத்தப்படணும் அப்படிங்கிற இந்த தன்மை இருக்குல்ல, எல்லாரையும் பார்ப்பார். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து எல்லாரையும் பார்ப்பார். நீங்கள் அவரை வந்து எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்கல்ல, வந்து துண்டுச்சீட்டு வச்சிருக்கிறாருன்னு. அவர் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கான துருப்புச்சீட்டு. அவருக்கு வந்து பேச தெரியல அப்படின்னாங்க. இன்னைக்கு அவருடைய எல்லா நேற்றுக்கு மதுரை பேச்சை கேட்டு பாருங்க.
அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஜோசியம் போட்டாங்க, எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சரே ஆக முடியாதுன்னாங்கல்ல. இந்த ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொல்ல வச்சார்ல. அந்த உழைப்பு, அவருடைய உழைப்பு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத அவர் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார். எந்த நேரத்தில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக செய்வார். அது வந்து நீங்கள் அவருடைய உழைப்பு மாதிரி இந்த வயசில் யாராலையும் இப்படிலாம் உழைக்க முடியாது சார் இந்த காலத்தில். உதய் சாரை பொறுத்த வரைக்கும் அவங்க தாத்தா மாதிரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவார், எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பார், யார்கிட்டையும் கோவப்பட மாட்டார். ஒரு விஷயத்த வந்து தவறு செய்கிறாங்கங்கிறத கூட அந்த தவறை வந்து அன்பால் திருத்தணும்னு நினைக்கிறவர். அதே மாதிரி வந்து எனக்கு தனிப்பட்ட ரீதியில் வந்து நான் வந்து அப்போ அந்த சூழல் வந்து என்னுடைய இல்லத்தில் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெருந்துயரம் ஏற்பட்ட நேரத்தில் அவர் வந்து என்னைய சொல்லி என்னைய கூட்டு வந்த அந்த நிமிடங்கள் இருக்குல்ல, திரும்ப என்னை இழுத்துட்டு வந்தது அவர் தான். ஆமாம், நான் முடிஞ்சிருச்சு, எனக்கு வேண்டாம், இதுதான் இனிமே அப்படின்னு நான் முடிவு பண்ணப்ப, இல்லை நாம் பயணிக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது, உங்களுடைய தேவை வந்து இருக்குது அப்படின்னு என்னை கையப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினது உதய் சார். கலைஞர் இருந்தால் என்னை என்ன செஞ்சுருப்பாரோ அதை வந்து உதய். டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சோ, கலைஞர் அப்பாங்கிறீங்க, இவரை சாருங்கிறீங்க. இல்லை நான் இப்போ உதய் சார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். முதல்வர் எப்படி சொல்லுவீங்க? அண்ணன். முதல்வர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இன்பநிதி எப்படி சொல்லுவீங்க அவரை பற்றி? இன்பநிதியும் இந்த இயக்கத்திற்கு தலைவராக பொறுப்பேற்றால் அவரையும் அண்ணன் தான் சொல்லுவேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்களும் நாளைக்கு தலைவராக வந்தீங்கன்னா உங்களையும் அண்ணன் தான் சொல்லுவேன். அது தலைமைக்குரிய மரியாதை. இல்லை, தமிழன் பிரசன்னா எப்போ தலைவர் ஆவார்? எனக்கு அந்த எண்ணம் இல்லை. இந்த இயக்கத்துக்கு உழைக்க வேண்டும் என்பது சார், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இயக்கம் தான் முடிவு செய்யும். இந்த இயக்கம் என்பது மாபெரும் கடல். இந்த கடல் என்பது கட்டுப்பாடோடு, நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜானகியா ஜெயலலிதான்னு பிரச்சனை வந்துச்சு, கட்சி சலசலத்து போச்சு. ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதாவா சசிகலாவான்னு வந்துச்சு, சசிகலாவா பன்னீர்செல்வமானு வந்துச்சு, பன்னீர்செல்வமா எடப்பாடியான்னு வந்துச்சு. இப்போ நீங்களே சொல்கிறீங்களா எடப்பாடி அதிமுகவே காணா போச்சுன்னு. திமுக அப்படி இல்லைல்ல. அதிக தோல்விகளை கண்டதும் திமுக தான், அதிக வெற்றிகளை கண்டதும் திமுக தான். எந்த இடத்திலும் கலைந்து போகாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக 75 வருஷம் ஒரே சின்னம், 75 வருஷம் ஒரே கொடி, 75 வருஷம் ஒரே சிந்தனையோட பயணிக்கிற இந்த இயக்கத்தில் தொண்டனா பயணிப்பது வந்து பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேராசிரியர் கேட்டதா சொன்னீங்கல்ல, உங்கள் பேர் கேட்டும்போது என்ன பதில் சொன்னீங்க? பிரசன்னாவா, தமிழன் பிரசன்னாவா? என்னதான் உங்கள் பேர்? என் பேர் ஆக்சுவலாக என் பேர் பிரசன்னா தான். அப்பா அம்மா வச்ச பேர் பிரசன்னா தான். கலைஞர் தான் தமிழன் பிரசன்னா அப்படின்னு. என்ன காரணத்துக்கு? ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப, நீ உண்மையான தமிழையா, நீ தமிழன் பிரசன்னா அப்படின்னாரு. அதுலேருந்து தமிழன் பிரசன்னா. இறுதியாக ஒன்று, அண்ணா சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. இவங்க எதிரணியை வைக்கிற வாதம் என்னன்னா, அண்ணா சொன்னார்ல, அதை விற்று நலத்திட்டங்கள் செய்ய வேண்டியதோ மக்களுக்கு செய்ய வேண்டியதோ அவசியம் இல்லை அப்படின்னு. இப்போ டாஸ்மார்க்கால தான் நிர்வாகமே ஓடுது. அது தவறு. மது விலக்கை கொண்டு வந்தது யாரு தமிழ்நாட்டில்? கலைஞர். மது விலக்கை நடைமுறைப்படுத்திய போது பொருளாதாரத்தில் ஏற்படுகிற இழப்புக்கு இழப்பீடு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது அப்போ இருந்த மத்திய அரசு, இந்திரா காந்தி அம்மையார். மிசா சட்டத்தை ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இழப்பீடை கொடுக்க முடியாதுன்னு ஒரு மாநில வளர்ச்சியை வஞ்சித்தாங்க. தொடர்ச்சியாக அண்ணா காலத்திலையும் வழக்கு போடப்பட்டது, கலைஞர் காலத்திலையும் வழக்கு போடப்பட்டது. வழக்கு ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டே இருந்தது. அதில் அண்ணாவும் கலைஞரும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேர் மது ஒரு சமூக பழக்கம் அப்படிங்கிறது. அது ஒரு கொடிய நோய் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. மது என்பது நீங்களும் நானும் சேர்த்து திருந்துவது. இப்போ மது இல்லை அப்படின்னா கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயம் இல்லைன்னா பக்கத்து மாநிலம். தமிழ்நாட்டில் மது இல்லாமல் இருந்தபோது பாண்டிச்சேரியிலேருந்து வந்த வழக்கு எவ்வளோ, ஆந்திராலேருந்து வந்த வழக்கு எவ்வளோ, கர்நாடகாலேருந்து வந்த வழக்கு எவ்வளோ அப்படி. அப்போ தான் கலைஞர் சொல்லுவார், சுற்றி எரிகிற நெருப்புக்கு நடுவில் கற்பூரத்தை நான் எத்தனை நாள் பொத்தி கொள்வது. அப்போ அந்த இடத்துல அடுத்து சாராயம், இனிமேல் என்னுடைய ஆட்சி வந்தால் நான் சாராயத்தை வந்து தொடமாட்டேன், சாராயம் வரமாட்டேன்னு தன் அம்மாவின் மீது சத்தியம் செய்தவர் தான் எம்ஜிஆர். டாஸ்மார்க் ஆரம்பிச்சது யாரு? அவர் தான். இல்லை, 2021 முன்னாடி திமுக தலைவரே போராட்டம் பண்ணார்ல. நீங்க ஒரு சமூக குறைச்சிருக்கலாமேங்கிறாங்க. அப்ப நீங்க வந்து வெரி குட் பாயிண்ட். நல்ல படைகளையாவது குறைக்கலாம். இந்தியாவிலேயே அதிக விதைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. நல்ல சொன்னாங்க. நான் அதை பதில் சொல்றேன். இல்லை, நான் அதோட ஒன்று சேர்த்துக்கிறேன். ஒன்றும் குறைச்சிருக்கலாம், இல்லைன்னா ஹோம் டெலிவரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லாமல். நல்லது சொல்றேன். நாங்களாவது ரோட்ல நிம்மதியா போவோம். நவர மாட்டேங்கிறான். நம்ம இது எல்லாருக்குமான பிரச்சனை. இதான் சொல்ல, சமூக பிரச்சனை இது.
நீங்கள் வந்து கடைகளை குறைச்சிருக்கலாம்னு சொன்னீங்கல்ல, திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு புதிய கடை கூட திறக்கப்படலை. எண்ணிக்கை 500 கடைகள் குறைக்கப்படுதுன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது மாதிரியே செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது நீதிமன்றத்திலே அந்த எண்ணிக்கைகளை தாக்கல் செஞ்ச 500 கடைகளை குறைத்தோம். அதே போல இப்போ வரைக்கும் ஒரு புதிய கடை கூட திறக்கப்படவில்லை நம்முடைய ஆட்சி காலத்துல. தர்மபுரியில தாவேக்க போராட்டம் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க? மதுபான கூட தானது. நீங்க சொல்றீங்க இல்லையா, டாஸ்மார்க்ல ஒரு கடை கூட புதுசா தொடங்கல. எங்கிட்ட புள்ளி விவரம் இருக்கு. 500 கடைகளை குறைச்சிருக்கோம், நேர கட்டுப்பாடு விதித்திருக்கிறோம். அதை போலவே மாநிலங்களில் மதுவால அந்த மாதிரியான மனநல பிரச்சனைகள் வருகிற போது அவர்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் அவர்களை திருத்துறதுக்கும் சிறப்பு மருத்துவ குழுக்களை அமைச்சிருக்கோம். விழிப்புணர்வுகளுக்கென்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 5 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கி அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு அரசு, நீங்கள் 10 ஆண்டுகளாக ஒரு ஆறு ஓடுது, இல்லை 20 ஆண்டுகளாக ஒரு ஆறு ஓடுது, அதை 3 வருஷத்தில் நீங்கள் மடைமாற்றம் செஞ்சிடணும் அப்படிங்கிறது முடியாது. அதுதான் ஒரு சமூக பிரச்சனை. இது ஒரு சுய ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. அந்த சுய ஒழுக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்துகிற போது கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு வள்ளலார் சொன்ன மாதிரி நாளைக்கு எல்லாரும் மதுவை நிப்பாட்டிட்டா கடை மூடிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. நான் மதுவுக்கு வக்காலத்து வாங்கலை, ஆனால் அதை ஒரு தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. அதை நாம தான் சரி பண்ணணும். ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம், முறைப்படுத்தலாம், நெறிப்படுத்தலாம், எண்ணிக்கையை குறைக்கலாம், விழிப்புணர்வு கொடுக்கலாம். அதை ஏற்றுக்கொள்வது மக்களுடைய கடமை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. டாஸ்மார்க் எண்ணிக்கை 500 குறைச்சிங்க, Target ஆனா அதிகரிக்கல. வேற ஒரு டார்கெட்டை, அது ஒரு பக்கம் வருஷம் டார்கெட்டு கம்மியாக போச்சுனாலும் அதிகாரிகள் வருத்தப்படுறாங்க. அது செய்தி பெரிய செய்தியாக வருது. அது ஒரு பக்கம் போட்டோம். இன்னொன்று திருமண மண்டபங்கள் பெரிய இடங்களில் திறந்துக்கலான்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சு. அந்த உத்தரவு வந்து ஒரு அதிகாரியால் போடப்பட்டது. உத்தரவு அந்த நகல் தெரிந்த உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த உத்தரவு நிறுத்தப்பட்டது இந்த ஆட்சியில் தானே. எதிர்ப்பு வந்தோன்னு இல்லை, அது எங்களுடைய நாலேஜுக்கு வந்த உடனேயே முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இந்த செய்தி வந்த உடனே 1 மணி நேரத்தில் அதை நிப்பாட்டி ஆர்டர் போட்டாங்க. இப்போ இந்த பையன் சொன்ன மாதிரி ஹோம் டெலிவரி பண்ணிட்டா பல பிரச்சனை இல்லை, விபத்து குறையும். அதில் என்ன சிக்கல் இருக்கு? அதில் என்ன சிக்கல் இருக்கு? அதான் அதை முடிவெடுக்க வேண்டியது மத்திய சர்க்கார். அது வந்து இந்த மாநில அரசு வராது, அதில் தான் வருமா? ஆமாம், தமிழ்நாடு மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் தான் டாஸ்மாக். இந்த டெலிவரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மத்திய சர்க்காருக்கு உட்பட்டது. 2வது, மதுபான கொள்கையை நடவடிக்கை எடுக்கணுங்கிற முடிவே வந்து நீங்க மாநில அரசு எடுக்க முடியாது. அது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல மத்திய அரசுக்கு உண்டானது. மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டு இந்தியா முழுக்க மதுபானம் இல்லை அப்படின்னா இல்லதான். இப்ப செங்கோட்டையன் திமுகவுக்கு வராம தாவேக்காவுக்கு போயிட்டாரு. இடையில வேற சேகர் பாபு சந்திச்சு பேசினதா சொன்னாங்க. திமுக இந்த ஒரு இதை சரியா பயன்படுத்தலையோ? அன்வர் ராஜா வராரு, மைத்ரேயனே வராரு. நான் திரும்பவும் சொல்றேன், செங்கோட்டையன் ஏன் இப்போ வரல, அவர் ஏன் வரல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த இயக்கம் யாரை நம்பியும் கிடையாது. ஒரே ஒருத்தரை மட்டும்தான், சித்தாந்தத்தையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்பமை தலைவனை மட்டும்தான் இந்த இயக்கம் நம்பி இருக்கு. இல்லைன்னா மைத்ரேயன் மாதிரி RSS நபர்கள் திமுக வராங்கன்னு விமர்சனம் இருக்குல்ல, அது சந்தோஷம் தானே. RSS நபர்களையே திமுக மாற்றி இருக்கிறது நீங்க நினைச்சுக்க. கடவுளை மற மனிதனை நின்று பெரியார் பேக்ரவுண்ட் அப்படிப்பட்ட ஒருத்தரையுமே திமுகவை ஏத்துக்க வச்சிருக்கு, சித்தாந்தத்தை ஏத்துக்க வச்சிருக்குன்றோம்ல. அவர் மூலமா டெல்லி லாபிக்கு பயன்படுத்திப்பீங்கிறாங்க. நான் சித்தாந்த வெற்றின்னு சொல்றேன், எதிர்க்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. சரி, நான் இப்போ வந்து திமுக வெற்றிகள்லாம் பட்டியலிட்டீங்க. இப்போ எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் வந்தது அப்படின்னா பல சிக்கல்கள் இருக்கும். அது பாஜகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி பல சிக்கல்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு ஒரு 2-3 முக்கியமான சிக்கல் இருக்கும் அப்படின்னா என்னென்ன சிக்கலை பட்டியலிடுது? சிக்கல்கள் காங்கிரஸ் விசிகா தான் 2 சிக்கல். 3வது இது அவங்க எங்களுடைய தோழமை இயக்கம், எங்களுக்கு எந்த சிக்கல். விஜய் தான் வாவான்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க சார். நீங்க ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களிலும் ஒவ்வொரு தேர்தல் அந்த எண்ணிக்கை பிரிவுகளை போதும் ஒவ்வொரு நொடியுமே வந்து உங்களுக்கு பல வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கும். கலைஞர்கிட்ட நான் பயணித்தவன், இப்போ இருக்கிற தலைவரோட தேர்தல் எண்ணங்கள் செயல்பாடுகளை பார்த்தவன். நான் இந்த 2 விஷயத்த சொல்கிறேன். போன தேர்தலில் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்ன சொன்னார், எங்கள்கிட்ட வந்து கதவு திறந்து வச்சுட்டு காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரா? அண்ணா சொன்னார், நான் கதவு மட்டும் இல்லை ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன்னாரா? யாராவது வந்தாங்களா? இல்லை. திமுக கூட்டணி கொள்கையோடு செயல்படுகிறோம், மதச்சார்பின்மையை காப்பதற்கு பயணிக்கிறோன்னு 2014 இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி வலுவாக இருக்குதா இல்லையா? அதை கட்டமைத்துவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்போ வரைக்கும் நாங்கள் தெளிவாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்.
எந்த சலசலப்பும் இல்லை. அவ்வளோ தூரம் தெளிவாக பயணிக்கிறவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்களே. மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது திமுகவினுடைய கொள்கை முழக்கம். எங்களுடைய அடிநாதமாக இருக்கிற கொள்கை முழக்கத்துக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம். ஆனால் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் அவர்களுக்குரிய வாய்ப்பையும் 100% அல்ல 200% வழங்குகிற ஆட்சி திமுகவின் ஆட்சி. சார், இப்போ கூட்டணியை தாண்டி என்னென்ன சிக்கல் நான் பத்தி ஒரே சிக்கல் தான். நீங்க ஜனநாயக ரீதியாக வருகிற பிரச்சனைகளை ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்வது என்பது வேறு. ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய ஏஜென்சிகளாக இருக்கிற ஏவல் நாய்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளை அனுப்பி ஜனநாயகத்தை படுகொலை செய்து ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் விடுத்தி இப்போ நடக்கிற அந்த எஸ்ஐஆர் போன்ற ஜனநாயக படுகொலைகளையோ அல்லது நீதிமன்றங்கள் வாயிலாக நடத்தக்கூடிய கலவரங்களையோ அல்லது தன்னுடைய சென்ட்ரல் ஏஜென்சிகளை வச்சு நடத்தக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை ஒரு பொருட்டாக நாங்கள் நினைக்கல. ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அவர்களையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்தெறியக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவருக்கு இருக்குது. நாங்கள் மக்களை நம்புகிறோம். மக்கள் எங்களோடு, நாங்கள் அவர்களோடு. வெற்றி நிச்சயம். சூடா ஸ்ட்ராங்கா இந்த நிகழ்ச்சியில எப்பவுமே சூடா ஸ்ட்ராங்கா பேசுறது கொஞ்சம் ஒரு மாறுபட்ட முகத்துல பேசிருக்கீங்க. பாக்குறவங்க உண்மையிலுமே வியப்படைவாங்கன்னு நினைக்கிறேன். இது இயல்பா, அது விவாதம் இல்ல, இது இயல்பான கலந்துரையாடல்ல. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.